ரைட் 9 மணி. அப்ப எல்லாத்துக்கும் வணக்கம் முதல்ல. ரைட், அப்ப நான் பேசுறது கிளியரா கேட்கும்னு நினைக்கிறேன். சரி, ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்கும் அப்படித்தானே? எனக்கு செட் ஒன்று பண்ணுங்க பார்ப்போம், நல்லா கேக்குதா இருந்தா, ஸ்கிரீன்லாம் கிளியரா தெரியுதா இருந்தா. ஓ, சரி, அப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட், அப்ப பேப்பர் கிளாஸ் நாங்க செய்ய போறோம். பேப்பர் கிளாஸ் எந்தெந்த பெட்சுக்கு அப்படின்னா, இதுல ரிப்பீட் பெட்ச் ஜாயின் ஆகிக்கலாம். சரியா? அதே மாதிரி 2025 பேட்ச் ஜாயின் ஆகிக்கலாம். அப்ப இப்ப ஸ்டார்டிங் போறதால 2026 பேட்சும் இதுல ஜாயின் ஆகி கொள்ளலாம். சரிதானே? அப்ப நாங்க இந்த கிளாஸ் எப்படி செய்ய போறோம்ன்ற ஒரு ஸ்டார்ட் இன்ட்ரோடக்ஷன் வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டு கிளாஸ்க்கு நாங்க போ. சரியா? அப்ப இந்த கிளாஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஏலெவல் பயாலஜி உங்களுக்கு தெரியும், 600 பாட வேலை. இந்த 600 பாட வேலைகளையும் உடைச்சு வச்சிருக்காங்க. எத்தனை பாட வேலைகள் ஒவ்வொரு பாடத்துக்கும் அப்படின்ட்டு. அப்ப நாங்க இன்ட்ரோடக்ஷன் டு பயாலஜில ஸ்டார்ட் பண்ணி அப்ளைட் பயாலஜி வரைக்கும் யூனிட் வைஸ் பேப்பர் டிஸ்கஷன் ஒன்று போறோம். அப்ப இந்த யூனிட் வைஸ் பேப்பர் டிஸ்கஷன் நாங்க எப்ப முடிப்போம்? ஜூலை ஸ்டார்டிங்ல முடிச்சிருவோம். அப்படின்னா ஜூன் எண்ட்ல முடிப்போம். ஜூன் எண்ட்ல யூனிட் வைஸ் பேப்பர் டிஸ்கஷன் முடிச்சிட்டு ஜூன் எண்ட்ல முடிச்சிட்டு ஜூலை ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்ப ஜூன் எண்ட்ல யூனிட் வைஸ் பேப்பர் டிஸ்கஷன் முடியும். சரியா? அப்ப யூனிட் வைஸ் பேப்பர் டிஸ்கஷன் முடியும். சரியா? யூனிட் வைஸ் பேப்பர் டிஸ்கஷன் முடியும். ரைட்? அப்ப ஜூலை உங்களுக்கு கம்ப்ளீட் மாடல் பேப்பர் டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆகும். கம்ப்ளீட் மாடல் பேப்பர் டிஸ்கஷன். சரியா? ஜூலை ஸ்டார்டிங். அப்ப கம்ப்ளீட் மாடல் பேப்பர் இதோட சேர்த்து பாஸ் பேப்பர் டிஸ்கஷன்ஸும் செய்வோம். சரியா? அப்ப ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். அப்ப அக்டோபர் உங்களுக்கு எக்ஸாம்னு எதிர்பார்க்கப்படுது கொஞ்சம். சரியா? நவம்பர் அல்லது அக்டோபர் அந்த மாதிரி நாங்க வச்சுக்குவோம் ரஃப்லி. அது வரைக்கும் நாங்க பேப்பர் டிஸ்கஷன், மாடல் பேப்பர் டிஸ்கஷன், அதே மாதிரி கம்ப்ளீட் பேப்பர் டிஸ்கஷன் அது போய்கிட்டு இருக்கும். அப்ப ஒவ்வொரு நாள் வீக் டேஸ்ல மண்டே டு ஃப்ரைடே. சரியா? மண்டே டு ஃப்ரைடே 9 to 10:30 PM உங்களுக்கு இந்த கிளாஸ் இடம்பெறும். எவ்ரிடே இருக்கும். சரியா? இந்த நாளும் திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் உங்களுக்கு இந்த கிளாஸ். ரைட்? அடுத்தது அப்ப சாட்டர்டே சண்டே உங்களுக்கு லீவ். சாட்டர்டே சண்டே உங்களுக்கு கிளாஸ் இருக்காது. அடுத்தது அனுப்புற பேப்பர்ஸ் மிகவும் ரகசியமாக பெறப்பட வேண்டியது. யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. சரிதானே? யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. பேப்பரை நீங்க கண்டிப்பா செஞ்சுட்டு தான் பேப்பர் டிஸ்கஷன்ல ஜாயின் ஆகணும். பேப்பரை கண்டிப்பா செய்யணும். செய்த பிறகு பேப்பர் டிஸ்கஷன் ஜாயின் ஆனா இஃபெக்டிவா நான் சொல்றது விளங்கும். நீங்க கேள்வி ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. சரிதானே? ரைட், இவ்வளவுதான் உங்களுக்கு சொல்றது. இவ்வளவுதான் இந்த பேப்பர் டிஸ்கஷன் சொல்லணும். நாங்க ஸ்ட்ரக்சர்
பிள்ளைங்க எல்லாம் அன்மியூட் பண்ணிடுங்க. ரைட், எல்லாத்தையும் அன்மியூட் பண்ணி விடுங்க குயிக்கா. மியூட் பண்ணுங்கடா, மியூட் பண்ணுங்க எல்லாம். வெயிட் வெயிட் வெயிட். ப்ளீஸ் எல்லாம் மியூட் பண்ணிடுங்க. சரியா? அப்ப டியூப்ஸ் சரியா? நான் பேப்பர்ஸ் தயவு செய்து ஷேர் பண்ணக்கூடாது. சரி, உழைப்பு சரியா? உழைப்பு அதே மாதிரி நீங்களும் பே பண்ணி தான் வருவீங்க கிளாஸ்க்கு. ஸோ இன்னொரு ஆள் சாதாரணமா சிம்பிளா ஈஸியா என்ன ஃப்ரீயா அடிச்சுட்டு போற அளவுக்கு விட்டுறாதீங்க. சரிதானே? அப்ப யூனிட் 1 and 2 யூனிட் 1, 2 வரக்கூடிய கேள்விகள் கொஞ்சம் ஒரு 83 கேள்வி மாதிரி இருக்கு. இது இதுல ரசாயன அடிப்படையில அப்ப முதலாவது உயிர் பதார்த்தங்கள் மூலக சேர்க்கை, அடுத்து நீர், அடுத்தது சேதன சேர்வைகள் எல்லாத்தையும் தொடரக்கூடிய ஒரு 83 கேள்வி இருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக நாங்க நுணுக்கு காட்டி கலப்புண்ணங்கம் பார்ப்போம். சரியா? அது முடிஞ்ச பிறகு கலவட்டத்துல கேள்வி செய்வோம். அது முடிஞ்ச பிறகு அனுசேப செயற்பாடுகளில் சக்தி தொடர்புகள் ஏடிபி நொதியங்கள் தொடர்பாக அர்த்தம். அதுக்கு அடுத்த பிறகு அடுத்தது ஒளித்தொகுப்பு, ஒளித்தொகுப்புல கலப்போம் ஃபுல்லா. அடுத்தது கலச்சுவாஸ். ரைட்? அப்ப இத நாங்க குயிக்கா இந்த மாசத்துக்குள்ள முடிக்கிறதுன்னு ட்ரை பண்ணுவோம். குயிக்கா இந்த மாசத்துக்குள்ள முடிக்கிறதுன்னு ட்ரை பண்ணுவோம். முடிச்சுட்டு அடுத்த மாசம் அப்ப இப்ப நாங்க ஜனவரி தானே. அப்ப ஜனவரியில யூனிட் 1 and யூனிட் 2 நாங்க கம்ப்ளீட் பண்ணுவோம். சரியா? அப்ப பிப்ரவரியில யூனிட் 3 கம்ப்ளீட் பண்ணிடுவோம். யூனிட் 3 கம்ப்ளீட் பண்ணி வேற யூனிட் 4 ஸ்டார்ட் பண்ணி மார்ச்ல யூனிட் 4 கம்ப்ளீட் ஆகும். சரியா? யூனிட் 4 கம்ப்ளீட் ஆகும். அப்ப ஏப்ரல் அண்ட் மே, ஏப்ரலும் மேயும் யூனிட் 5 கம்ப்ளீட்டா. ஏப்ரல் மாதம் ஃபுல்லா, மே மாதம் ஃபுல்லா யூனிட் 5. அப்ப பெரிய பாடசரப்பை ஏன்னா கிட்டத்தட்ட 195 பாடவேலைகளே 195 பாடவேலைகள். ஸோ அவ்வளோதான் கம்ப்ளீட் பண்றோம்னா டைம் எடுக்கும். சரியா? அப்ப மே எண்ட்ல நாங்க முடிக்கிறதுல ட்ரை பண்ணுவோம். மே எண்ட்ல மாதிரி முடிக்கிறதுல ட்ரை பண்ணுவோம். சரிதானே? மே எண்ட்ல மாதிரி, மே மிடில் மாதிரி முடிக்கிறது ட்ரை பண்ணுவோம். இல்லாட்டிங்களா டைம் பத்தாங்குவோம். அப்ப மே கம்ப்ளீட் ஆனதோட யூனிட் 6 யூனிட் 7 நாங்க கம்ப்ளீட் பண்ணுவோம். மே முடிகிறதோட. சரியா? அடுத்து ஜூன்ல யூனிட் 8, யூனிட் 9, யூனிட் 10 கம்ப்ளீட் பண்ணி யூனிட் 9, யூனிட் 8, யூனிட் 9, யூனிட் 10 நாங்க கம்ப்ளீட். சரியா? இதான் எங்கட பிளான். ஒரு பிளான் வச்சுட்டு படிச்சுட்டு போவோம். ஏன்னா யூனிட் 2ல தெரியும் உங்களுக்கு, யூனிட் 2ல எத்தனை எம்சிக்யூஸ் வருது? இப்ப 7 எம்சிக்யூஸ் மாதிரி வருது. 6, 7 அல்லது 8 மாதிரி வருது. இந்த முறை நீங்க பாத்துருப்பீங்க யூனிட் 2ல எஸ்ஏ வந்திருக்கா? எஸ், எஸ்ஏ வந்திருக்கு. அரைவாசி ஒரு பார்ட் மட்டும் எஸ்ஏ வந்திருக்கு. அதனால ஸ்ட்ரக்சர்ல நீங்க பேப்பர் பாத்தீங்களா? 24 ஸ்ட்ரக்சர்ல முதல் கேள்வி ஃபுல்லாவே யூனிட் 2. முதல் கேள்வியில கடைசி கேள்வி ஒன்றும்
முதல் ஸ்ட்ரக்சர்ல கடைசி கேள்வி 2024 பேப்பரை பத்தி நான் கேட்கிறேன். 2024 பேப்பர்ல முதல் முதல் ஸ்ட்ரக்சர்ல கடைசி பார்ட் மட்டும் கேட்டிருக்கு. அந்த பெனரோசோயிக் யுகத்தின் பெனரோசோயிக் கல்பத்தின் 3 யுகங்கள் எழுதாங்க அப்படின்னு. மத்ததெல்லாம் யூனிட் 2ல ஓகே, மத்ததெல்லாம் யூனிட் 2ல சரிதானே கதை. சோ ஸ்ட்ரக்சரை கூட போட்டாங்க. அதுல அறவாசி கேள்வி வந்ததா, எஸ்ஐல அறவாசி ஒரு பார்ட் மட்டும் தானே வந்துச்சு அப்படின்னு. அப்ப 7 எம்சிக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அரைவாசி ஸ்ட்ரக்சர்னா 2.5 மார்க்ஸ் ஒரு எஸ்ஏ வரும். சோ 7.5 மார்க்ஸ். அப்ப யூனிட் 2 எவ்வளவு இம்பார்ட்டனோ அதே மாதிரி யூனிட் 4வும் இம்பார்ட்டன்ட். இது 80 பாட வேலை, இதுவும் 80 பாட வேலை. அப்ப யூனிட் 3ல எம்சிக்கு வருமா? எஸ், 4 எம்சிக்கு வரும். ஸ்ட்ரக்சர்ல அரைவாசி வரும். எஸ்ஏ வர்றது ஷுவர் இல்ல. சரியா? இந்த முறை வந்த மாதிரி ஷார்ட் நோட் ஒன்று வரலாம். இதெல்லாம் நான் இந்த யூடியூப் சேனல்ல போட்டிருப்பேன். ஒவ்வொரு யூனிட்லயும் என்னென்ன எத்தனை எம்சிக்கு வரும், எத்தனை ஸ்ட்ரக்சர் வரும், எத்தனை எஸ்ஏ வரும் சேனல்ல போட்டிருப்பேன். நீங்க பார்க்கலாம். அந்த வீடியோவை நான் உங்களுக்கு இதுக்கு பிறகு ஷேர் பண்ணிக்கிட்டு. அப்ப எனிமல் எடுத்து பாப்பீங்களா இருந்தால் எனிமல் எத்தனை எம்சிக்கு வரும் நம்மளே 17 எம்சிக்கு வரும். 17 எம்சிக்கு. சரியா? 1.5 ஸ்ட்ரக்சர். அப்ப 1.5 ஸ்ட்ரக்சருக்கு எத்தனை மார்க்ஸ்? 7.5 மார்க்ஸ். சரியா? 7.5 மார்க்ஸ். வேற எஸ்ஏ வருமா? எஸ். எத்தனை எஸ்ஏ? 2 எஸ்ஏ. சரியா? 2 எஸ்ஏ வரும். அப்ப 2 எஸ்ஏல எத்தனை மார்க்ஸ்? 15 மார்க்ஸ். சரியா? 15 மார்க்ஸ். 15 மார்க்ஸ். அப்ப நீங்க யூனிட் 2ல இருந்து யூனிட் 5 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுவீங்களா இருந்தா, யூனிட் 2ல இருந்து யூனிட் 5 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுவீங்களா, கிட்டத்தட்ட 80 மார்க்ஸுக்கு மேல எடுத்துடலாம். குறைஞ்சது 80 மார்க்ஸுக்கு மேல எடுத்துடலாம். அதுக்கு பிறகுதான் இந்த யூனிட் எல்லாம் வருது. யூனிட் 6, யூனிட் 7, யூனிட் 8, யூனிட் 9, யூனிட் 10. அவ்வளவுல இருந்தும் உங்களுக்கு 20 மார்க்ஸுக்கு வரும். அந்த 20 மார்க்ஸும் எவ்வளவு முக்கியம்னு பயாலஜி மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். ஆமாதானே? ரைட்? ஓகே. அப்ப நாங்க கேள்வி பேப்பருக்கு போவோம். எல்லாமே அடிச்சுட்டு கேள்வி பேப்பருக்கு போவோம். ரைட். அப்ப முதலாவது கேள்வி சிம்பிள் கேள்வி. ஏன்னா முதலாவது கேள்வி நாங்கள் எழுதி போவோம். முதலாவது கேள்வி. முதலாவது கேள்வி. அப்ப புவி மீது முதலில் உண்டாகி அங்கிகளாக கருதப்படுவன. சிம்பிள் தானே? ஏன்னா எங்களது ஞாயிற்று தொகுதியும் புவியும் எவ்வளவு நாளைக்கு முன்னுக்கு தோன்றுச்சுன்னா 4.6 பில்லியன் வருடங்களுக்கு முன்னர். அப்ப இந்த ஷார்ட் ஃபார்ம் போடுற வேலை வச்சுக்க வேணாம். பில்லியன் வருடங்களுக்கு முன்னர்னு எழுதுங்க. பில்லியன் வருடங்களுக்கு முன்னர் ஞாயிற்று தொகுதியும் புவியும் தோன்றியது. ரைட். அடுத்து 3.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்னர் தான் பூமியில முதல் உயிரி தோன்றுச்சு. இந்த பூமியில முதல்ல தோன்ற அங்கி யார்? பூமியில முதல்ல தோன்ற அங்கி ஒரு பாக்டீரியா. சரியா? பாக்டீரியா. அப்ப பாக்டீரியா எங்க தோன்றுச்சு? சமுத்திரத்துல தோன்றுச்சு. சரியா? காற்றின்றி வாழியா ஆதி வளிமண்டலத்தில் மிகச் சிறிதளவு தான் ஆக்சிஜன் இருந்துச்சு. தானே? மிகச் சிறிதளவு தான் ஆக்சிஜன் இருந்துச்சு. சோ கஷ்டப்பட்ட காற்றின்றி வாழி. அப்ப பாக்டீரியானால கலர் ஒழுங்கமைப்பு என்னது? ப்ரோகாரியோட்டா கலர் ஒழுங்கமைப்பு. சரியா? அடுத்தது இவர் தனக்கு தேவையான போசனை எவ்வாறு பெற்றுக்கொண்ட? ரசாயன பிற போசனை. பாக்டீரியால போசனை முறை கேட்டால் ரசாயன
பிறப்பூசணி ரசாயன விரோதி. ரைட்? அப்ப இவ்வளவு தெரிஞ்சிருந்தா போதும் முதலாவது கேள்வி செய்ய. அப்ப புவி மீது முதலில் உண்டாகிய அங்கிகளாக கருதப்படுவன பிறப்பூசணி உள்ள காற்றின்றி வாழும் புரோகேரியோட்டாக்கள். அப்ப 3 இயல்புகள் இருக்கு. ஏன்னா பூமியில் முதலில் உண்டாகிய அங்கியின் இயல்புகள் 3 தருக அப்படி கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க? பிறப்பூசணி உள்ள காற்றின்றி வாழும் புரோகேரியோட்டாக்கள். பிறப்பூசணி உள்ள ஒரு பாயிண்ட், காற்றின்றி வாழும் 2வது பாயிண்ட், அடுத்தது புரோகேரியோட்டா 3வது பாயிண்ட். சரிதானே? ரைட். அப்போ முதலாவதுக்கு சரியா, முதலாவது ஆன்சர் வந்து 4வது. சரியா? 2வது கேள்வி, உயிரங்கிகளின் ஆட்சி நிறைய ஒழுங்கமைப்பு மட்டங்களில் சரியான தொடர்பு. அப்ப உயிரங்கிகளின் ஆட்சி நிறைய ஒழுங்கமைப்பு மட்டத்தின் சரியான தொடர்புனா இது உங்களுக்கு தெரியும். நாங்க எங்க ஸ்டார்ட் பண்ற மினரல் பயாலஜில மூலக்கூறுல ஸ்டார்ட் பண்றோம். சரிங்களே? அப்ப மூலக்கூறுகள் நிறைய சேர்ந்து என்ன உருவாக்கும்? கலப்புண்ணங்கத்தை உருவாக்கும். கலப்புண்ணங்கம். சரியா? கலப்புண்ணங்கம் நிறைய சேர்ந்து கலத்தை உருவாக்கும். சரியா? இந்த களம் நிறைய சேர்ந்து இளையத்தை உருவாக்கும். ஏன்னா இளையங்கள் நிறைய சேர்ந்து அங்கத்தை உருவாக்கும். அங்கம் நிறைய சேர்ந்து அங்க தொகுதியை உருவாக்கும். சரி, அங்க தொகுதி நிறைய சேர்ந்து ஒரு அங்கியை உருவாக்கும். சரி, அப்ப உயிரங்கிகள் ஒரு ஒழுங்கமைப்பை காட்டும் அப்படின்னு நாங்க பார்த்திருக்கோம். இந்த ஒழுங்கமைப்புன்ற கதைத்தான் இந்த போடுறோம். சரியா? ரைட். அப்ப அந்த ஆர்டர் இருக்கான்னு பார்க்கணும். இப்ப ஆர்டர் இருக்கான்னு பார்க்கணும். முதலாவது கேள்வியில பாருங்க. சரியா? முதலாவது கேள்வியில களம் இருக்கு, அங்கம் இருக்கு, ஆனா மாறி இருக்கு. ஏன்னா களங்கள் நிறைய சேர்ந்து இளையம் வரணும், இளையங்கள் நிறைய சேர்ந்து அங்கம் வரணும். அப்ப இளையம் மிஸ்ஸிங். அப்ப களத்துக்கும் அங்கத்துக்கும் இடையில என்ன வந்திருக்கணும்? அவங்க இளையம் வந்திருக்கணும், இளையம் வரல. சரிதான்? ஓகே. சோ பிள்ளை 2வது, அப்ப புன்னங்கம் நிறைய சேர்ந்து களங்கள் அடுத்து இளையத்தை உருவாக்கும், இளையம் சேர்ந்து அங்கத்தை உருவாக்கும். சோ சரி. அப்ப 2வது ஆன்சர் 2. சரியா? 2வது ஆன்சர் 2. 3வது பாருங்க, இளையங்கள் நிறைய சேர்ந்து அங்கத்தை உருவாக்குது, அங்கங்கள் நிறைய சேர்ந்து அங்க தொகுதியை உருவாக்குது, அங்க தொகுதி நிறைய சேர்ந்து ஒரு அங்கியை தான் உருவாக்குமே ஒழிய இனத்தை உருவாக்காது. சரியா? இனம்ன்றது அங்க கதை அல்ல, இனத்தை உருவாக்காது. அப்ப அங்கின்னு வந்திருந்தா சரியா? என்ன அதனால கிளை தனியன்னு வந்திருந்தா சரி. சரியா? இனம்னு வந்ததால ஓகே. அடுத்து தனியன், குடித்தொகை, சாகியம், அது சூழல் தொகுதி வரலன்னா தனியன் ஒரே இன தனியன் நிறைய சேர்ந்து குடித்தொகை உருவாக்கும். நம்ம குறித்த ஒரு பிரதேசத்துல குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில வாழ்கின்ற ஒரே அங்கி கூட்டம், குறிப்பிட்ட பிரதேசத்தில் குறிப்பிட்ட காலப்பகுதியில் வாழ்கின்ற ஒரே அங்கி கூட்டம் தான் குடித்தொகை. ஏன்னா அப்ப மனித குடித்தொகை, ஏன்னா சிங்கராஜ காட்டில் வாழ்கின்ற சிறுத்தைகளின் குடித்தொகை, இதெல்லாம் குடித்தொகைகளோட கூட்டம் என்ன எனப்படும்? சாகியம் எனப்படும். அப்போ குடித்தொகையில உயிருள்ள கூறுகள் இருக்கா இல்லையா? எஸ், ஒரே அங்கிகள் தானே குடித்தொகையில் இருக்க போது. குடித்தொகைகள் எல்லாம் நிறைய சேர்ந்து என்னத்தை உருவாக்கும்? சாகியத்தை உருவாக்கும். அப்ப சிங்கராஜ காட்டில் உள்ள சாகியம் சொல்லுங்க எனக்கு. சிறுத்தைகளின் குடித்தொகை, மான்களின் குடித்தொகை. சரியா? டிப்டரோகார்பஸ் ஜெய்லனிகஸ் குடித்தொகை, டிப்டரோகார்பஸ் கிராண்டிஃப்ளோரஸ் குடித்தொகை தானே. இதெல்லாம் சேர்ந்துதான் என்னது உருவாக்கும்? சாகியத்தை உருவாக்கும். அப்ப சாகியங்கள் உயிரற்ற கூறோட இடைத்தாக்கம் அடைஞ்சு தமிழில் உருவாக்கும் சூழல் தொகுதியை உருவாக்கும். அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. அங்கேயே அப்படியே போய்கிட்டு இருக்கும் கதை. இந்த ஒரே அங்கிகள் சேர்ந்து என்ன உருவாக்கும்? குடித்தொகையை உருவாக்கும். குடித்தொகைகள் நிறைய சேர்ந்து சாகியத்தை உருவாக்கும். சாகியம் நிறைய சேர்ந்து என்ன உருவாக்கும்? சாகியம் உயிரற்ற கூறோட இடைத்தாக்கம் அடைஞ்சு சூழல் தொகுதியை உருவாக்கும். சூழல் தொகுதிகள் நிறைய சேர்ந்து என்ன உருவாக்கும்?
உயிர்கோளத்தை உருவாக்கும். உயிர்கோளத்தை அப்ப சிக்கல் தன்மை மிக குறைவானது மூலக்கூறு மட்டம், சிக்கல் தன்மை மிக கூடினது உயிர்கோளம். அந்த அதையும் தெரியும். சரிதானே? நீங்க ஒரு விஷயத்த கவனிக்கணும் நீங்க. சரியா? இந்த அங்கீகேட்ட ஒழுங்கமைப்புல உயிரிக்கான சிறப்பியல்பை காட்டுகின்ற மிக தாழ்ந்த மட்டம் எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பான். உயிருக்கான சிறப்பியல்பு இருக்குதானே? ஒழுங்கமைப்பு இருக்கு, இசைவாக்கம் இருக்கு, வளர்ச்சி விருத்தியும் இருக்கு, அலுசேவம் இருக்கு, உறுத்துணர்ச்சியும் இயல்பாக்கமும் இருக்கு, தலைமை உரிமையும் பொறுப்பும் இருக்கு. இது எல்லாத்தையும் காட்டுற மிக தாழ்ந்த மட்டம் எது? இது எல்லாத்தையும் காட்டுற மிக தாழ்ந்த மட்டம் எது? களம். நீங்க ஒரு விஷயம் ஞாபகம் வைக்கணும். இந்த களத்துக்கு கீழே உள்ள இன்னொரு நிலைக்கும் என்னங்க உயிர் இல்ல. அப்ப உயிருக்கான சிறப்பியல்பை காட்டுகின்ற மிக தாழ்ந்த மட்டம் எது? களம். அப்ப அங்கே ஒன்றை கட்டமைப்பினதும் தொழிற்பாட்டினதுமான அடிப்படையில் என்னது? அதுவும் களம். தெரியும். ரைட்? ஓகே. அப்ப இதுல உயிர் உள்ள கூறு மட்டும்தான் இருக்கும். சரியா? இளையத்துல உயிர் உள்ள கூறு மட்டும்தான் இருக்கும். அங்கத்துல உயிர் உள்ள கூறு மட்டும்தான் இருக்கும். அங்க தொகுதியில உயிருள்ள கூறு மட்டும்தான் இருக்கும். அங்கி உயிருள்ள கூறு, குடித்தொகை உயிருள்ள கூறு, சாகியம் உயிருள்ள கூறு. இந்த சூழல் தொகுதியில தான் நீங்க மார்க் பண்ணணும், நோட் பண்ணிக்கணும். சரியா? அப்ப சூழல் தொகுதியில என்ன இருக்கும்? உயிருள்ள கூறும் இருக்கும், உயிரற்ற கூறு இருக்கும். சூழல் தொகுதியில உயிருள்ள கூறும் உண்டு, உயிரற்ற கூறும் உண்டு. விளங்க? அடுத்து இன்னொரு விஷயம் நீங்க ஞாபகம் வைக்கணும். சரியா? இந்த இப்படி ஒரு கேள்வி நீங்க பார்த்திருப்பீங்க, மருத்துவ பேப்பர்ஸ்ல எல்லாம் வரும் முடியாது கேள்வி. இப்படி மதுவம்னு நான் சொல்றேனே, மதுவம். சரியா? மதுவம் தனிக்கல கட்டமைப்பா, பல்கல கட்டமைப்பா? சொல்லுங்க. மதுவம் தனிக்கலம். ஏன்னா மதுவம் தனிக்கலம். சரியா? தனிக்கலம். இந்த மதுவத்துலடா நீங்க ஞாபகம் வைக்கணும், மதுவம் களமெனும் ஒழுங்கமைப்பு மட்டத்தையும் காணும். ஆமாவா இல்லையா? மதுவம் களமெனும் ஒழுங்கமைப்பு மட்டத்தையும் காட்டும். அதே மாதிரி அங்கி அப்படின்ற ஒரு ஒழுங்கமைப்பு மட்டத்தையும் காட்டு. ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? களம் எனும் ஒழுங்கமைப்பு மட்டத்தையும் காட்டும், அதே மாதிரி அங்கி எனும் ஒழுங்கமைப்பு மட்டத்தையும் காட்டும். அப்ப 2 ஆட்சி நிறை ஒழுங்கமைப்பு மட்டத்துல இந்த மதுவம். அப்ப ஞாபகம் வைக்கணும், நீங்க எழுதி வைங்க, பாயிண்ட் ஒண்ணு ஸ்டாமாக்கள் போட்டு எழுதி வைங்க. தனிக்கல் அங்கிகள் 2 ஆட்சி நிறை ஒழுங்கமைப்பு மட்டத்துல என்ன? அந்த 2 ஆட்சி நிறை ஒழுங்கமைப்பு மட்டம் பாருங்க. தனிக்கல் அங்கி தானே, அது களம் அப்படின்ற ஒரு ஆட்சி நிறை ஒழுங்கமைப்பு மட்டத்துல இருக்கும். அதே மாதிரி அங்கி அப்படின்ற ஒரு ஆட்சி நிறை ஒழுங்கமைப்பு மட்டத்துல இருக்கு. சரியா? அப்ப விஷயத்த ஞாபகம். தனிக்கல் அங்கிகள் 2 ஒழுங்கமைப்பு மட்டத்துக்கு வரும், 2 ஆட்சி நிலை ஒழுங்கமைப்பு மட்டத்துக்கு வரும், களத்துக்கும் வரும், அங்கிக்கும். சரியா? ஓகே. அப்படி ஒரு கேள்வி நான் போட்டிருக்கேன், பாப்போம். அடுத்து இன்னும் ஒரு கதை. இந்த சூழல் தொகுதியில நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, உயிருள்ள கூறும் உண்டு, உயிரற்ற கூறும் உண்டு. இப்படி ஒரு கேள்வியும் வரும் பிள்ளைகள். என்னது? கூர்ப்பின் அடிப்படை அலகு எது அப்படின்னு ஒரு கேள்வி. கூர்ப்பின் அடிப்படை அலகு. கூர்ப்பின் விளைவாக எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னாங்க? கூர்ப்பின் விளைவாக நான் எதிர்பார்க்கிறது என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு புதிய அங்கி தோன்றுமா, புதிய இனம் தோன்றுமா? சொல்லுங்க பார்ப்போம். புதிய இனம் தோன்றும். சரியா? புதிய இனம் தோன்றும். அது கூர்ப்பின் அடிப்படையான கூர்ப்பின் அலகு இது. கூர்ப்பின் அலகு எதுன்னு சொன்னா குடித்தொகை. சரியா? குடித்தொகை. அப்ப குடித்தொகை அப்படின்னா மனித குடித்தொகை கூர்ப்படைஞ்சு ஒரு காலத்துல வேறொரு இனம் ஒன்று தோன்றலாம். அப்ப கூர்ப்பின் அடிப்படை அலகு குடித்தொகை. ஞாபகம். ரைட். அப்ப 2வது கேள்விக்கு ஆன்சர் நாங்க 2. 3வது கேள்விக்கு போவோம்.
உயிரிகளின் ஆட்சி நிறை ஒழுங்கமைப்பு மட்டங்களில் உயிர்கூரை மட்டும் உள்ளடக்கிறாத மட்டம் பார்த்தீங்கன்னா உயிர்கூரை மட்டும் உள்ளடக்கிறாத மட்டம் ஈஸியா ஆன்சருக்கு போலாம். என்னது? சூழல் தொகுதி. அப்ப மூன்றாவதுக்கு ஆன்சர் ரெண்டு சூழல் தொகுதி. நான்காவது கேள்வி என்னது? உயிரிகளின் சிறப்பியல்பை காட்டும் ஒழுங்கமைப்பு மட்டம் பின்வருவற்றுள் எது? பிள்ளைகள் இந்த ஆட்சி நிறை ஒழுங்கமைப்பு மட்டத்துல எங்களோட நோட்ல இன்ட்ரோடக்ஷன் டு பயாலஜில இந்த இலை தாவரத்தின் இலையிட ஆட்சி நிறை ஒழுங்கமைப்பு மட்டத்தை எழுதி காட்ட சொல்றாங்க. சரியா? இலைக்கும் வேற கண்ணிட ஆட்சி நிறை ஒழுங்கமைப்பு மட்டம் எப்படி இருக்கும்ன்றதை எழுதி காட்ட சொல்றாங்க. சரியா? முதல்ல நாங்க இலைய பார்ப்போமே. இலையை பார்த்தா இலையில காணப்படுற கலங்கள்ல இருந்து வரும். மூலக்கூறு தெரியுமே உங்களுக்கு? மூலக்கூறு அப்ப இலைனா மூலக்கூறு மட்டத்திலிருந்து வரும். என்னென்ன மூலக்கூறுகள் இருக்கலாம்? நீர் இருக்கலாம், கார்போஹைட்ரேட் இருக்கலாம், நியூக்ளிக் அமிலங்கள் இருக்கலாம். சரியா? அப்ப லிப்பிட்டுகள், புரதங்கள், எல்லா மூலக்கூறுகளும் இருக்கும். அப்ப இந்த மூலக்கூறுகள் நிறைய சேர்ந்து என்னத்தை உருவாக்கும்? கலப்புண்ணங்கம். அப்ப இலையில காணப்படுற கலப்புண்ணங்கம் சொல்லுங்க. கரு, இளைமணி, பச்சையுருமணி, கொல்கிச்சிக்கல், அகமுதலுறு சிறுவலை, இதெல்லாம் இருக்கும். நீங்க ஆர்டர் பண்ணி எழுதுங்க. சரியா? அப்ப மூலக்கூறு இருக்கும், மூலக்கூறுகள் நிறைய சேர்ந்து கலப்புண்ணங்கம். சரியா? கலப்புண்ணங்கம். அப்ப மூலக்கூறுக்கு உதாரணம் தான் நான் சொன்னேன். நீர், புரதம், லிப்பிட், நியூக்ளிக் அமிலங்கள். நீங்க எழுதிக்கிட்டு போகலாம். மூலக்கூறுகள். கலப்புண்ணங்கம் சொன்னோம். கரு, இளைமணி, பச்சையுருமணி, கொல்கிச்சிக்கல், அகமுதலுறு சிறுவலை எல்லாம் எழுதிட்டு போகலாம். அடுத்து வர்ற கலம், கலப்புண்ணங்கள் நிறைய சேர்ந்து கலம் தானே. ரைட். இப்ப சொல்லுங்க, இலையில காணப்படுற கலங்கள் சொல்லுங்க பாப்போம். மேற்றோல் கலம் இருக்கும். நீங்க எழுதிட்டு போகணும். இப்ப மேற்றோல் கலம், வேற காவட்கலம், வேற இலை நடுவிலேயே கலம், இலை நடுவிலே காலத்துல என்னென்ன கலங்கள் இருக்கும்? வேலிக்கால் புடைக்கல விலையம், கடற்பஞ்சு புடைக்கல விலையம், இதெல்லாம் வேலிக்கால் புடைக்கல விலைய கலங்கள், கடற்பஞ்சு புடைக்கல விலைய கலங்கள் எல்லாம் இருக்கும். கலங்கள்லாம் நிறைய சேர்ந்து என்னத்தை உருவாக்கும்? வேற என்ன? இந்த காழ்கலன் மூலகம், காழ்குலற்போலி, காழ்நார், கால் புடைக்கல விலையம், உரிய நெய்யரி குழாய் மூலகம், உரிய துணைக்கலம் தானே, உரிய நார், உரிய புடைக்கல விலையம். இந்த கலங்கள் எல்லாம் காணப்படும் பிள்ளைகள். இந்த கலங்கள் எல்லாம் காணப்படும். ரைட். அப்ப கலங்கள் எல்லாம் சேர்ந்து என்னத்தை உருவாக்கும்? இளையத்தை உருவாக்கும். இளையத்தை உருவாக்கும். அப்ப என்னென்ன இளையம் காணப்படும் பங்க? அப்ப இளையம்னு நாங்க எழுதுறேன். இளையம் என்னென்ன இளையம் காணப்படும்? மேற்றோல் என்பது ஒரு இளையம். மேற்றோல் கலங்கள் நிறைய சேர்ந்து ஒரு இளையத்தை உருவாக்கும். என்னது? மேற்றோல் அப்படின்ற ஒரு இளையத்தை உருவாக்கும். இரண்டாவது இலை நடுவிலையம். இலை நடுவிலையத்துல என்னென்ன இளையங்கள் காணப்படும் உங்களுக்கு தெரியும்? சொல்லுங்க. வேலிக்கால் புடைக்கல விலையம், கடற்பஞ்சு புடைக்கல விலையம், இதெல்லாம் காணப்படும். மூன்றாவது, சரியா? மூன்றாவது வேற என்ன காணப்படலாம்? கலன் இளையம் காணப்படலாம். இளையமெல்லாம் சேர்ந்து அடுத்த ஸ்டெப் என்ன உருவாக்கும் பிள்ளைகள்? அங்கத்தை உருவாக்கிடும். அங்கம். அந்த அங்கம் தான் என்ன? அந்த இலை. அப்ப இலை என்பது அங்க மட்டத்தில் உள்ள ஒரு ஒழுங்கமைப்பு மட்டம். இதே கதை நீங்க மனித கண்ணுக்கு எழுதணும். விளங்குதா? அப்ப கண் மூலக்கூறு மட்டத்திலிருந்து வருவோம். நீர், என்ன? நீர், வேற கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள், லிப்பிட்டுகள், நியூக்ளிக் அமிலங்கள் எல்லாம் இருக்கும் மூலக்கூறு மட்டத்துல. மூலக்கூறுகள் நிறைய சேர்ந்து என்னத்தை உருவாக்கும்? கலப்புண்ணங்கத்தை உருவாக்கும். என்ன கலப்புண்ணங்கம்? கரு, இளைமணி, சரியா? பச்சையுருமணி இல்லைங்க, சரியா? கொல்கிச்சிக்கல், அகமுதலுறு சிறுவலை, சரியா? இந்த புண்ணங்கங்கள்லாம் இருக்கும். ரைட். இது வரைக்கும் தெரியும். நாங்க சமாளிச்சு எழுதுவோம். கலங்கள் என்னென்ன கலங்கள் இருக்கும்? இப்ப கண் என்பது ஒரு அங்கம் தானே. ஏன்னா கண் என்பது ஒரு அங்கம். இப்ப நீங்க எழுதி வைக்கணும். இப்ப கலப்புண்ணங்கம் ஓகே. கலம் என்னென்ன கலங்கள்
இது என்ன அனிமல் ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன்ல மனித கண்ணின் கட்டமைப்பு படிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும். ஒளிவாங்கி கலங்கள் இருக்கும், எழுதி வைங்க பிள்ளைகள். ஒளிவாங்கி கலங்கள், ஒளிவாங்கி கலங்கள், சரியா? ஒளிவாங்கி கலங்கள் ரெண்டு இருக்குடா. ஒன்னு கோல் கலம், இன்னொன்னு கூம்பு கலம். எழுதி வைங்க, அவ்வளவு பேரும் எழுதி வைங்க. ஒன்னு கோல் கலம், இன்னொன்னு கூம்பு கலம். சரியா? கோல் கலம், அடுத்தது கூம்பு கலம். வேற என்ன கலங்கள் இருக்கும் மனித கண்ணுல? கண்ணுல காணப்படுற கலங்கள் நரம்பு கலங்கள் இருக்கும். சரியா? நரம்பு கலங்கள் எப்படி இருக்கும்னா, நரம்பு கலங்கள்ல ரெண்டு வகையான கலங்கள். இருமுனை கலங்கள், இருமுனைவு கலங்கள், இருமுனைவு கலங்கள், நியூரோன் அப்படின்னு சொல்லுவாங்க, இருமுனைவு கலங்கள். அடுத்தது வேற என்ன சொல்லுவாங்க? வேற என்ன காணப்படும்? திரட்டு கலங்கள், கேங்லியன் செல்ஸ். திரட்டு கலங்கள், கேங்லியன் செல்ஸ். அப்ப கலங்களுக்கு அதை சரி. அடுத்தது இளையம். என்னென்ன இளையம் காணப்படும் மனித கண்ணுல காணப்படும் கேட்டா நாங்க என்ன சொல்லலாம்? வில்லை என்பது ஒரு இளையம், ஐ லென்ஸ். வில்லை என்பது ஒரு இளையம். சரியா? வேற விழித்திரை, இதெல்லாம் இளையங்கள் தான். விழித்திரை, விழித்திரை. வேற தோலுரு. சரியா? தோலுரு இளையம். வன்கோது படை, வன்கோது படை. வேற விழி வெண் படலம். சரியா? விழிவெண் படலம். இதெல்லாம் என்னது? இளையங்கள். இவ்வளோ இளையமும் சேர்ந்துதான், இவ்வளோ இளையமும் சேர்ந்துதான் உங்களோட கண் அப்படின்ற ஒரு அங்கம் உருவாக்கப்படும். கண் அப்படின்ற ஒரு அங்கம் உருவாக்கப்படும். அதை விளங்கி இருக்கும் நம்புறேன். சரிதானே? ஓகே. One minute. Kalau bahasa dapat jam ini bagi jam. Ini kali salah ya. Kadi main muka tu dulu. Nak mandi. Mana main tak. Jadi benda nanti pencet lagi. Oh di. Itu macam tadi ni. வேற வேற பட்டி ஒன்றுனால அநியாயம். இதுதானே பிள்ளை? ஓகே. பட்டி எடுத்து வச்சுக்கொள்ள வேண்டும். அப்ப நான்காவது கேள்வி, உயிரிகளின் சிறப்பியல்புகளை காட்டும் ஒழுங்கமைப்பு மட்டம். உயிரிகளின் சிறப்பியல்பை காட்டும் ஒழுங்கமைப்பு மட்டம். களம் எனும் மட்டம், களத்துக்கு மேலுள்ள மட்டங்கள் எல்லாமே, களத்துக்கு மேலுள்ள மட்டங்கள் எல்லாமே உயிரிக்கான சிறப்பியல்பை காட்டும் தானே? அப்ப களம் ஒண்ணு தேனும். முதலாவது இளைமணி புன்னங்கம் வராது. இரண்டாவது மதுவம், அது களம் எனும் ஒழுங்கமைப்பு மட்டத்துக்கு வரும். ருபிஸ்கோ என்பது ஒரு மூலக்கூறு, நொதியமே. மையப்புண் விடணும் களப்புண்ணங்கம், டிஎன்ஏ களம். ஸோ ஆன்சர், நாங்க ஆன்சர் மதுவத்துக்கு போவோம். சரியா? நாலாவதுக்கு ஆன்சர் 2. அடுத்த கேள்வி சரிதானே? அடுத்த கேள்வி இசைவாக்கத்தோட தொடர்புபட்ட கேள்வி. அப்ப இசைவாக்கம் என்றால் என்ன உங்களுக்கு தெரியும். சரியா? இசைவாக்கம் என்றால் என்னன்ட்டு உங்களுக்கு தெரியும். அப்ப குறித்த சூழல் ஒன்றில் இசைவாக்கத்துக்கு டெபினிஷன் தெரியணுமே. ஏன்னா அப்ப இன்ட்ரடக்ஷன் டு பயாலஜில அவ்வளவுக்கும் டெபினிஷன் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. என்னது, என்னென்ன டெபினிஷன்னா? அப்ப இசைவாக்கம் என்றால் என்ன, ஏன்னா தலைமுறை உரிமை என்றால் என்ன, கூர்ப்பு என்றால் என்ன, அனுசேபம் என்றால் என்ன, வளர்ச்சி என்றால் என்ன, விருத்தி என்றால் என்ன, இயற்கை வளங்கள் என்றால் என்ன, ஏன்னா நீடித்து நிலைபெறும் அபிவிருத்தி என்றால் என்ன. அப்ப நீடித்து நிலைபெற
அந்த உணவு உற்பத்தி கதை அதெல்லாம் தெரியணும். எதுக்காக உணவு உற்பத்தி செய்யணும், சனத்தொகை வளர்ச்சி அடைஞ்சிட்டு போகுது, அந்த வளர்ச்சி அடைகின்ற சனத்தொகைக்கு உணவு வழங்கணும்னா அதிக விளைச்சலை தரவல்ல தாவர விலங்கு பேதங்கள் உற்பத்தி செய்யணும், நோய்க்கு எதிர்ப்பியல்புடைய தாவர விலங்கு பேதங்கள் உற்பத்தி செய்யணும், அதே மாதிரி அறுவடைக்கு பிந்திய தொழில்நுட்பத்தை நாங்க முன்னேற்றணும் அந்த கதையில். ரைட். அப்ப பின்வருவனவற்றுள் இசைவாக்கமாக கருதப்படக்கூடியது. அப்ப இசைவாக்கம்ன்றது குறித்த சூழல் ஒன்றுல அங்கின்ற தப்பி பிழைத்தல் மற்றும் இனப்பெருக்கத்துக்கான வாய்ப்புகளை மேம்படுத்த உதவுகின்ற கட்டமைப்பு, உடற்சொழிலியல் அல்லது நடத்தைகள் என்னென்னப்படும். நடத்தைகளின் தனித்தன்மைன்னு நீங்க சொல்லணும். நடத்தைகளின் தனித்தன்மை தான் இசைவாக்கம். அப்ப இசைவாக்கத்துக்கு டெபினிஷனை அழகா எழுதி வைங்க நீங்க. சரியா? இசைவாக்கத்துக்கு டெபினிஷனை எழுதி வைங்க. நான் உங்களுக்கு இசைவாக்கத்துக்கு டெபினிஷன் சொல்லலாம், எழுதிக்கோங்க. குறித்த சூழல் ஒன்றில், இது தெரியுமா இருக்கும் உங்களுக்கு, இன்ட்ரோடக்ஷன் டு பயாலஜி நீங்க எடுத்து வச்சிருப்பீங்க. அப்ப குறித்த சூழல் ஒன்றில் ஒரு அங்கியின் தப்பி பிழைத்தல் மற்றும் இனப்பெருக்கத்துக்கான வாய்ப்புகளை, குறித்த சூழல் ஒன்றில் ஒரு அங்கியின் தப்பி பிழைத்தல் மற்றும் இனப்பெருக்கத்துக்கான வாய்ப்புகளை, குறித்த சூழல் ஒன்றில் ஒரு அங்கியின் தப்பி பிழைத்தல் மற்றும் இனப்பெருக்கத்துக்கான வாய்ப்புகளை, குறித்த சூழல் ஒன்றில் ஒரு அங்கியின் தப்பி பிழைத்தல் மற்றும் இனப்பெருக்கத்துக்கான வாய்ப்புகளை மேம்படுத்தும் கட்டமைப்பு, உடற்சொழிலியல் அல்லது நடத்தைகளின் தனித்தன்மை ரைட். சரியா? அப்ப நாங்க விஷயத்துக்கு வரும். அப்ப இசைவாக்கமாக கருதப்படக்கூடியது நம்ம சிலபஸ்ல 3 இசைவாக்கங்கள் சொல்லியிருக்காங்க. என்ன 3 இசைவாக்கங்கள்? வறள்நில தாவரங்கள்ல குழிகளில் அமைந்த இலைவாய் 1வது, 2வது கண்டல் தாவரங்கள்ல சீவச முளைத்தல் தானே, 3வது ஒட்டகங்கள்ல சாய்வான பாதம் இருத்தல். இதுல 3ல ஏதாவது ஒரு ஆன்சர் இருக்கான்னு தேடல். பின்வருவற்றில் இசைவாக்கமாக கருதப்படக்கூடியது 2வது ஆன்சர், வறள்நில தாவரங்கள்ல குழிகளில் அமைந்த இலைவாய். அப்ப எங்களுக்கு நிறைய இசைவாக்கங்கள் தெரிஞ்சிருந்தாலும் எங்களோட நோட்ல உள்ளதை எங்களுக்கு சொல்ல தெரியும், அங்கதான் இருக்கு விஷயம். சரி, அப்ப நோட்ல 3 இசைவாக்கங்கள் அது சொல்ல தெரிஞ்சா போதும். சோ 5க்கு ஆன்சர் 2. 6வது கேள்வி, பின்வருவனவற்றுள் உயிரின் தொழிற்பாட்டுக்குரிய அடிப்படையிலாக கருதப்படுவது சிம்பிள் களம். ஆன்சர் 3. என்ன, இனி கொஞ்சம் ஸ்பீடா போகலாம். இன்ட்ரோடக்ஷன் டு பயாலஜி கேள்வி இல்ல. உயிரின் அடிப்படை மற்றும் தொழிற்பாட்டு அலகு 7வதுக்கும் ஆன்சர் 3. 7வது ஆன்சர் 3. 8வது கேள்வியை பார்ப்போம். சரியா? 8வது கேள்வியை பார்ப்போம். உயிருள்ள அங்கிகளில் மாத்திரம் காணப்படக்கூடிய இரு இயல்புகள். கேட்கிறாங்க. சரியா? உயிரற்ற சில பதார்த்தங்களும் சில உயிரிக்கான சிறப்பு இயல்பை காட்டும், சிலதை காட்டும். என்ன? பளிங்குகள் வளர்ச்சி அடையும் சொல்லுவாங்க, அலைகள் நகரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த வளர்ச்சியும் அசைவும் தான், அல்லது அசைவும் தான் உயிர் அங்கிகளும் உயிர் அல்லாதவையும் காட்டுகின்ற சிறப்பியல்பு. அப்ப இந்த உயிர் அங்கிகள் மட்டும்தான் வாழ்க்கை காலத்துல அல்லது வாழ்க்கை காலத்தின் யாதேனும் ஒரு சந்தர்ப்பத்துல அந்த 7 இயல்புகளையும் காட்டும். ஒழுங்கமைப்பும், அடுத்தது அனுசேபம், இசைவாக்கம், வளர்ச்சியும் விருத்தியும், தலைமுறை உரிமையும் கூர்ப்பும், என்ன, உறுத்துணர்ச்சியும் ஏவாக்கும். இந்த 7 இயல்புகளையும் காட்டுறது உயிருள்ள அங்கிகள் மட்டும் தனது வாழ்க்கை வட்டத்துல காட்டும். அப்ப உயிருள்ள அங்கிகளில் மாத்திரம் காணப்படக்கூடிய 2 இயல்புகள் இசைவாக்கமும் வளர்ச்சியும். அப்ப இசைவாக்கம் சரியாங்கன, வளர்ச்சி பளிங்குகள் வளர்ச்சி அடையுமே, அதனால பிழைச்சு போகும். 2வது அசைவும் உறுத்துணர்ச்சியும்.
அலைகள் நகருமே. சரியா, அலைகள் வந்து நகரும். மூன்றாவது, காலத்துடன் மாறுபடலும் விருத்தியும். காலத்துடன் மாறுபடல், அங்கே ஒன்றின் வாழ்க்கை காலத்தில் ஏற்படுகின்ற மீளாத மாற்றங்கள் தானே விருத்தி. அப்ப விருத்தி தான் 2 முறை சொல்லப்படுது மூன்றாவதுல. அனுசேபமும் தலைமுறையுரிமையும். அனுசேபம் உயிருள்ளங்கிகள் காணப்படுற சிறப்பியல்பு, தலைமுறையுரிமையும் உயிருள்ளங்கில் காணப்படுற சிறப்பியல்பு. சோ ஆன்சர் 4. சரியா, தொகுப்பும் பிரிந்தழிதலும், பிரிந்தழிகிறது உயிரங்கிகளும் பிரிந்தழிந்துகிட்டு போகும். சரிதானே, ரைட். அப்ப 8க்கு ஆன்சர் 4. 9வது கேள்வி. 9வது கேள்வி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும். சரியா, 9வது கேள்வி நாங்க டிஸ்கஸ் பண்ணணும். அப்ப யூனிட் 2க்கு வர்றோம். 9வது கேள்வியோட நாங்க யூனிட் 2க்கு வரோம். யூனிட் 2க்கு வரோம். அப்ப 9வது கேள்வியில, சரியா, அப்ப மனிதரில் 96%, அது 96% அல்ல, 96% போட்டுக்கணும் நீங்க. 96% காணப்படும் மூலகங்களில் ஒன்றாக அமைவது. சரியா, அப்ப இங்க விலங்குகளுக்கு, மனிதன் உட்பட விலங்குக்கு அத்தியாவசியமான மூலகங்கள். அப்ப மூலகங்களை அத்தியாவசியமான மூலகங்கள்னு சொல்லுவாங்க. அப்ப நாங்க இன்ட்ரடக்ஷன் டு பயாலஜி பார்த்துட்டு பிள்ளைகள் யூனிட் 2க்கு வர்றோம். யூனிட் 2ல ஸ்டார்டிங்ல அந்த மூலக சேர்க்கையை பத்தி கதை போம் தானே, உயிரங்கிகள மூலக சேர்க்கை. அதுல அத்தியாவசியமான மூலகம் அப்படின்ற ஒரு கன்செப்ட் வரும். அத்தியாவசியமான மூலகம் என்றால் என்ன? அங்கின்ற வாழ்க்கை வட்டத்தை தொடரவும் இனப்பெருக்கத்துக்கும் அவசியமான மூலகங்கள் அத்தியாவசியமான மூலகங்கள் எனப்படும். இந்த அத்தியாவசியமான மூலகங்கள்ல விலங்குகளுக்கு 25 மூலகங்கள் அத்தியாவசியமானது, தாவரங்களுக்கு 17 மூலகங்கள் அத்தியாவசியமானது. 17 மூலகங்கள் அத்தியாவசியமானது. ஏன்னா அடுத்தது இன்னும் ஒரு விஷயமும் தெரியணும் உங்களுக்கு, ரைட்? அப்ப அங்கிகளுக்கு 20 தொடக்கம் 25% மூலகங்கள் அத்தியாவசியமான மூலகங்கள். 20 தொடக்கம் 25% மூலகங்கள் அத்தியாவசியமான மூலகங்கள். புவியோட்டுல 92 மூலகங்கள் இயற்கையா இருக்குன்னு படிப்பீங்க நீங்க. அதுல 20 தொடக்கம் 25% மூலகங்கள் அத்தியாவசியமான மூலகங்கள் அப்படின்னு படிப்போம். இந்த தாவரங்களுக்கு 17 மூலகங்கள் அத்தியாவசியமான மூலகங்கள். அந்த 17 மூலகமும் உங்களுக்கு தெரிஞ்சாகணும். இந்த தாவரங்களுக்கு தேவையான 17 மூலகங்களை நீங்க எப்படி பிரிப்பீங்க? 2ஆ பிரிச்சு வைப்பீங்க. என்னன்ட்டு நுண்போசனை மூலகங்கள், மாப்போசனை மூலகங்கள். மாப்போசனை மூலகம், நுண்போசனை மூலகம். சரியா? இந்த விஷயம் தெரியாத ஆக்கள் எழுதி வைக்கணும் நீங்க. மாப்போசனை மூலகம், நுண்போசனை மூலகம். மாப்போசனை மூலகம் என்றால் என்ன? தாவரத்துக்கு அதிகளவில் தேவைப்படும் மூலகம் மாப்போசனை மூலகம். தாவரங்களுக்கு குறைந்த அளவில் தேவைப்படும் மூலகங்கள் நுண்போசனை மூலகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இந்த மாப்போசனை மூலகங்கள்ல எத்தனை இருக்குன்னா, மாப்போசனை மூலகங்கள் எத்தனை இருக்கு? 9 இருக்கு. இந்த 17ல 9. 17ல 9 மாப்போசனை மூலகம், 17ல 8 நுண்போசனை மூலகம். 17ல 8 நுண்போசனை மூலகம். அதே மாதிரி விலங்குகள்லையும் இந்த 25 மூலகத்தை நாங்க 2ஆ பிரிப்போம். எப்படின்னா, மாமூலகம் நுண்மூலகம், அல்லது நுண்மூலகம்னே பிரிப்போம். நுண்மூலகம், மாமூலகம், நுண்மூலகம். அப்ப விலங்குகளுக்கு மாமூலகம் எத்தனை இருக்குன்னா 11 மாமூலகங்கள் இருக்கு பிள்ளைகள். இதே எழுதி வைங்க. 25ல 11 மாமூலகம். சரியா? அப்ப 14 நுண்மூலகம். 25ல 14 நுண்மூலகம். அந்த மூலகங்கள் என்னன்றது எங்களுக்கு தெரியும். சரியா? அந்த மூலகங்கள் என்னன்றது எங்களுக்கு தெரியணும். அப்போ ஒவ்வொன்னா எழுதி வைக்கலாம் நீங்க. அப்ப தாவரங்களுக்கு CHON, CHON வரும், CHON வரும். அடுத்தது PSK, CHO. நான் ஒண்ணு கீழே ஒண்ணு எழுதுறேன். 9 தானே? 9 தானே? அப்ப CHON,
PSK. அப்ப 7 CHON PSK. கால்சியமும் அடுத்து வர்றது கால்சியமும் மெக்னீசியம். கால்சியம் மெக்னீசியம். அப்ப CHON PSK கால்சியம் மெக்னீசியம். இது மாப்போசனை மூலகம். நுண்போசனை மூலகம் குளோரின் Fe manganese வரும். குளோரின் Fe manganese வரும். வேற போரன் நாகம் செப்பு போரன் வரும். நாகம் வரும். சரியா? செப்பு வரும். போரன் நாகம் செப்பு நிக்கல் மொலிப்தீனம். நிக்கல் மொலிப்தீனம். இது இவ்வளவும் நுண்போசனை மூலகம். இப்போ மாப்போசனை மூலகம் 9, நுண்போசனை மூலகம் 8. விளங்குதா? இதே மாதிரி நீங்க அனிமல்ஸுக்கும் தெரிஞ்சிருக்கணும், மனிதனுக்கும் தெரிஞ்சிருக்கணும். அப்ப இங்க மாப்போசனை மூலகம் நான் எழுதுறேன். மாப்போசனை மூலகம் எழுதுவோம். CHON கால்சியம் பாஸ்பரஸ். கால்சியம் பாஸ்பரஸ். பொட்டாசியம் குளோரின். பொட்டாசியம் குளோரின் சோடியம் மெக்னீசியம். சோடியம் மெக்னீசியம். அப்ப விலங்குகளுக்கு மாப்போசனை மூலகம் 11. 1 2 3 4 5 6 7 8 9 10. CHO 4 5 6 7 8 9 10. சல்பர் எழுதல நான் சல்பர் வரும். அப்ப சல்பரை எழுதிக்கோங்க. சல்பர். அடுத்து நுண்போசனை மூலகம் பிள்ளைகள், விலங்குகளுக்கான நுண்போசனை மூலகம் போரன். சரியா? போரன்ல இருந்து வரும். போரன். குரோமியம் வரும். கோபோல்ட். செப்பு. சரியா? செப்பு. புளோரின் அயடின். இரும்பு. சரி, இரும்பு. மேங்கனீஸ் மொலிப்தீனம். செலேனியம் சிலிக்கன். டின் வரும். டின். வெனேடியம் நாகம். இந்த 14 மூலகம் ஞாபகம் வைங்க. இந்த 14 மூலகம் ஞாபகம். இது போரன், குரோமியம், கோபோல்ட், கொப்பர், புளோரின், அயடின், இரும்பு, மேங்கனீஸ், மொலிப்தீனம், செலேனியம், சிலிக்கன், டின், வெனேடியம், நாகம். சரியா? அப்ப இதை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா சரி. இப்ப இதுல வச்சு நிறைய MCQ எடுக்கலாம். தாவரங்கள்ல மாப்போசனை மூலகமா இருக்கு, விலங்குகள்ல சில மூலகங்கள் நுண்போசனை மூலகமா இருக்கு. அதே மாதிரி விலங்குகள்ல மாப்போசனை மூலகமா இருந்துட்டு தாவரங்கள்ல நுண்போசனை மூலகமா இருக்கு. அப்படி எல்லாம் நீங்க MCQ எடுத்து பார்க்கலாம். சரியா? முக்கியமான கதை. நீங்க இதை எழுதி வைக்கணும். சரியா? எழுதி வைக்கணும். ரைட். அப்ப கேள்விக்கு வருவோம். அப்ப 96 மனிதரில் 96% காணப்படும் மூலகங்கள்ல ஒன்றாக அமைவது. இப்ப இதுல ஒரு விஷயம் நீங்க ஞாபகம் வைக்கணும். இந்த மூலகங்கள்ல அங்கிகள்ல இந்த OCHN 96% காணப்படும். OCHN 96% காணப்படும். மிச்ச 4% அதிக அளவில் காணப்படுறது கால்சியம். கால்சியம் பாஸ்பரஸ், பொட்டாசியம், சல்பர். இது உங்களுக்கு தெரியும். ஓகே, சரியா? அப்ப 9வது ஆன்சர் எத்தனை? 9வது ஆன்சர் எத்தனைன்னா 3. 9வது ஆன்சர் 3. சரி. 10வது, எத்தனை சதவீத மூலகங்கள் அங்கிகளின் ஆரோக்கியமான வாழ்வை தொடரவும் அவற்றின் இனப்பெருக்கத்துக்கும் அத்தியாவசியமானவை? 20 தொடக்கம் 25 நாங்க சொல்லியிருக்கோம். அப்ப அங்கிகள ஆரோக்கியமான வாழ்க்கை தொடரவும் இனப்பெருக்கத்துக்கும் தேவையான மூலகங்கள், அத்தியாவசியமான மூலகங்கள். இந்த அத்தியாவசியமான மூலகங்கள் எவ்வளவு இருக்கு? 20 தொடக்கம் 25% இருக்கு. 20 தொடக்கம் 25% இருக்கு. ரைட். 11வது கேள்வி. அப்ப நீர் கதைக்கு வர்றோம். நீரின் எப்பௌதீக நிலை அல்லது நிலைகள்.
நிலைகளின் போது அதன் ஐதரசன் பிணைப்பு எளிதில் உடையக்கூடியதாக இருக்கும். அப்ப உங்களுக்கு முதல்ல ஐதரசன் பிணைப்பு என்றால் என்னன்றது தெரியும். ஐதரசன் பிணைப்பு என்றால் என்ன? அப்ப ஐதரசன் பிணைப்புனா என்னன்றது கொஞ்சம் பார்ப்போம். அப்ப ஆக்சிஜன் இருக்கு, இங்க ஐதரசன் இருக்கு, இங்க ஒரு ஐதரசன் இருக்கு. அப்ப ஆக்சிஜன் மின்னெதிர்த்தன்மை அதிகமே. மின்னெதிர்த்தன்மை அதிகம்னா பிணைப்பில் ஈடுபட்டிருக்கிற தனிச்சோடி இலத்திரனை தன்னை நோக்கி கவரும் ஆற்றல் இருக்கு. பிணைப்பில் ஈடுபட்டிருக்கிற தனிச்சோடி இலத்திரனை அவர் கவர்ந்தா அவருக்கு ஒரு டெல்டா மைனஸ், இவர்னாலையும் ஒரு டெல்டா மைனஸ். ஸோ இலத்திரனை இழந்த மாதிரி நிற்கிறதா ஒரு டெல்டா பிளஸ், இவருக்கு ஒரு டெல்டா பிளஸ். அப்ப ஒரு மூலக்கூறுல ஏற்றங்கள் சமனின்றி தூண்டப்படுறது. ஒரு மூலக்கூறுல ஏற்றங்கள் சமனின்றி தூண்டப்படுறது தானே முனைவுத்தன்மை. ஏன்னா முனைவுத்தன்மை. அப்போ ஒரு நீர்மூலக்கூறின் ஒரு நீர்மூலக்கூறு இருக்கு, இந்த ஒரு நீர்மூலக்கூறு இருக்கு, ரைட்? இது அடுத்த நீர்மூலக்கூறு இது. அப்ப இங்க இது சிறிதளவு மறையேற்றம், இது சிறிதளவு மறையேற்றம், இது சிறிதளவு நேரேற்றம். அப்ப சிறிதளவு மறையேற்றம், இது சிறிதளவு நேரேற்றம். அப்ப நீர்மூலக்கூறு ஒன்றின் சிறிதளவு நேரேற்றம் பெற்ற ஐதரசன் அணுவுக்கும் சிறிதளவு எதிரேற்றம் பெற்ற ஒட்சிசன் அணுவுக்கும் இடையிலான சிறிதளவு நேரேற்றம் பெற்ற ஐதரசன் அணுவுக்கும் இன்னும் ஒரு நீர்மூலக்கூறின் சிறிதளவு எதிரேற்றம் பெற்ற ஒட்சிசன் அணுவுக்கும் இடையிலான நலிவான கவர்ச்சி விசை தான் இந்த ஐதரசன் பிணைப்பு. சரியா? இந்த ஐதரசன் பிணைப்புனாலதான் நீருக்கு பிணைவுக்குரிய நடத்தை வரும் அப்படின்னு நீங்க கதப்பி. ஐதரசன் பிணைப்பு இருக்கிறதால தான் நீர்மூலக்கூறுக்கு என்ன விசை வரும்? பிணைவுக்குரிய நடத்தை வரும் கதப்பி. ஐதரசன் பிணைப்பு பங்கீட்டு வலு பிணைப்பு மாதிரி ஸ்ட்ராங்கா நலிவா, வீக் இன்ட்ராக்ஷன். சரியா? நலிவான கவர்ச்சி விசைன்னு சொல்லுவாங்க. நலிவான கவர்ச்சி விசை தான் இந்த ஐதரசன் பிணைப்பு. அப்ப இதுதான் உங்களுக்கு தெரியுமே என்னன்ட்டு, ஐதரசன் பிணைப்பு, ஐதரசன் பாண்ட், ஹைட்ரஜன் பாண்ட், ஐதரசன் பிணைப்பு. சரிதானே? ரைட். இந்த ஐதரசன் பிணைப்பு நீர் திரவ நிலையில் இருக்கும் போது எளிதில் உருவாகி உடைந்த வண்ணம் இருக்கும். உடையும் உருவாகும். அப்படி அப்ப உடையிறது உருவாறது உயர் மீடரல்ல நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப 11வது கேள்வியில நீரின் எப்பௌதிக நிலை அல்லது நிலைகளின் போது அதன் ஐதரசன் பிணைப்பு எளிதில் உடையக்கூடியதாக இருக்கிறது நீர் திரவ நிலையில் காணப்படும் போது. சோ ஆன்சர் 4வது. 11க்கு ஆன்சர் 4. சரிதானே? 11க்கு ஆன்சர் 4. 12வது கேள்வியில மனிதரில் சுவட்டு மூலமாக அமைவது. அப்ப இதுக்கு அனிமல் நியூட்ரிஷன் படிக்கணும். விலங்கு அமைப்பும் தொழிலும்ல மனிதனின் போசனை, விலங்குகளில் போசனை படிச்சு அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணலாம். மனிதரில் சுவட்டு மூலகமாக அமைவது. அப்ப சுவட்டு மூலகமாக அமைவதுன்னா இந்த குரூப்ல இருந்து ஒரு ஆன்சரை நீ தேடி பிடிக்கணும். ரைட்? அப்ப சோடியம் மாமூலகம், செப்பு இங்கிட்டுதான் இருக்கு. அப்ப செப்பு ஒரு சுவட்டு மூலகம். அடுத்து மெக்னீசியம் மாமூலகம், கால்சியம் மாமூலகம், சல்பர் மாமூலகம். அப்ப சுவட்டு மூலகம் எதுனா செப்பு. ஆன்சருக்கு வரலாம். செப்பு 2வது ஆன்சர். 13 நீர் ஒரு சிறந்த பல்பதார்த்த கரைப்பானாக விளங்குறதுக்கு காரணமாக அமைவது அதன் என்னன்னு கேட்கிறாங்க. அப்ப புவியில் உயிரை பேணுவதற்காக நீருக்கு 4 சிறப்பு இயல்புகள் இருக்கு அப்படின்னு நீங்க படிச்சிருக்கீங்க. என்னது? பிணைவுக்குரிய நடத்தை, வெப்பநிலையை மிதமாக்கும் ஆற்றல், உறையும் போது விரிவடைதல், பல்பதார்த்த கரைப்பானாக செயற்படுதல். இந்த 4ல நீர் சிறந்த கரைப்பானாக விளங்குறதுக்கான காரணம் நீர் ஒரு சிறந்த கரைப்பான். அப்ப நீர் சிறந்த கரைப்பானாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நீர் ஒரு முனைவுத்தன்மையான மூலக்கூறு. அப்ப நீருக்கு முனைவுத்தன்மை இருக்கிறதால தான் நீர் ஒரு சிறந்த கரைப்பானாக செயற்படுகிறது. அது உங்களுக்கு தெரிந்தனே.
நீர் ஒரு முனைவுத்தன்மையான மூலக்கூறா இருக்கிறதால தான் நீர் சரியா சிறந்த ஒரு கரைப்பானாக செயற்படுகிறது. அப்ப நீர்ல முனைவுத்தன்மையான மூலக்கூறுகள் கரையும். உதாரணம் குளுக்கோஸ். நீர்ல முனைவுத்தன்மையான மூலக்கூறுகள் கரையும். உதாரணம் குளுக்கோஸ். அயன் தன்மையான சேர்வைகளும் கரையும். யார்? NaCl. நீர்ல முனைவுத்தன்மையான கரையங்களும் கரையும். உதாரணம் குளுக்கோஸ். நீர்ல அயன் தன்மை உள்ள கரையங்கள் கரையும். உதாரணம் NaCl. முனைவுத்தன்மை உடையதும் அயன் தன்மை உடையதுமான சேர்வைகளும் கரையும். லைசோசைம் சொல்லுவாங்க. கண்ணீர், உமிழ்நீர்ல எல்லாம் இருக்கும் இந்த லைசோசைம். சரியா? அப்ப நீர் ஒரு சிறந்த கரைப்பானாக, பல்பதார்த்த கரைப்பானாக விளங்குவதற்கான காரணம் அதன் முனைவுத்தன்மை. ஆன்சர் 13க்கு 2. அப்ப அடர்த்தி. அப்ப நீருக்கு ஒரு சிறப்பியல்பு இருக்குன்னு நாங்க இப்ப சொன்னோம். உறையும் போது விரிவடைதல். என்ன? உறையும் போது விரிவடைதல். எக்ஸ்பான்ஷன் அப்பான் ஃப்ரீசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. உறையும் போது விரிவடைதல். என்ன நாங்க கதைக்கணும்னா, சடப்பொருட்களை வெப்பமேற்றும் போது என்ன பிள்ளைகள் செய்யும்? விரியும். ஏன்னா குளிர்த்தும் போது என்ன செய்யும்? சுருங்கும். வெப்பமேற்றும் போது விரிஞ்சா குளிர்த்தும் போது சுருங்கும் தானே. ஆனா நீர் மட்டும் இதுல இருந்து கொஞ்சம் விலகி போகும். எப்படி விலகி போகும்னா, 4 பாகை சீயை விட நீர்ட வெப்பநிலையை கூட்டினாலும் 4 பாகை சீயை விட வெப்பநிலையை குறைச்சாலும் நீர் என்ன செய்யும்? விரியும். அப்படின்னா என்ன? வெப்பப்படுத்தினாலும் விரியுது. 4 பாகை சீலிருந்து குளிர்த்தினாலும் நீர் என்ன செய்யுது? விரியுது. சரியா? அப்ப 4 பாகை சீல தான் அடர்த்திக்கு கிராஃப் ஒன்று வரைவோமே. அப்ப வெப்பநிலைக்கும் அடர்த்திக்கும் வரையும். வெப்பநிலை இங்க அடர்த்தி. அப்ப நீர் அடர்த்தி எப்ப அதிகம்? எப்ப அதிகம்னா 4 பாகை சீல தான் அதிகம். நீர் அடர்த்தி எப்ப அதிகம்? 4 பாகை சீயில் நீரின் அடர்த்தி அதிகம். 4 பாகை சீல. அப்ப 4 பாகை சீல தான் நீரின் அடர்த்தி உச்சமா இருக்கும். 4 பாகை சீயை விட கூட்டினாலும் 4 பாகை சீயை விட குறைச்சாலும் அடர்த்தி என்ன செய்யும்? குறைய பார்க்கும். அப்ப 4 பாகை சீ. அப்ப இது சரியா? அதே மாதிரி கனவளவு நீங்க எடுத்தாலும், கனவளவு எடுத்து பார்த்தாலும் 4 பாகை சீல தான் நீண்ட கனவளவு மிக குறைவாக இருக்கும். 4 பாகை சீயை விட 4 பாகை சீயை விட வெப்பநிலை கூட்டினா கனவளவு என்ன செய்யும்? குறையும். சரி, கனவளவு அதிகரிக்கும். 4 பாகை சீல தான் அடர்த்தி அதிகம்னா 4 பாகை சீல தான் நீண்ட கனவளவும் என்னவா இருக்கும்? குறைவா இருக்கும். 1 கிலோகிராம் நீண்ட கனவளவு 4 பாகை சீல குறைவா இருக்கும். 4 பாகை சீயை விட கூட்டினாலும் கனவளவு அதிகரிக்கும். 4 பாகை சீயை விட குறைச்சாலும் கனவளவு அதிகரிக்கும். அப்ப இதனால ஒரு அனுகூலம் ஒண்ணு இருக்கு. என்ன அனுகூலம் கொஞ்சம் பார்ப்போமே. அப்ப 4 பாகை சீல தான் நீருக்கு உயர்ந்த அடர்த்தி இருக்கிறதால ஒரு நீர்நிலை. இது ஒரு நீர்நிலைன்னு யோசிங்க. நீர்நிலை கூலாகிக்கிட்டே வருதுன்னா 4 பாகை சீல உள்ள நீர் எங்க போயிரும்? கீழே போயிடும். ஏன் கீழே போயிடும்? அடர்த்தி காரணமாக. அப்ப இங்கெல்லாம் உள்ள நீர் எத்தனை பாகை சீல உள்ள நீர்? அங்கெல்லாம் உள்ள நீர் எத்தனை பாகை சீல உள்ள நீர்? 4 பாகை சீல உள்ள நீர். ஏன் 4 பாகை சீல உள்ள நீர் அங்க போயிடும்? 4 பாகை சீல நீரின் அடர்த்தி மிக குறைவு, மிக அதிகம். 4 பாகை சீல நீரின் அடர்த்தி அதிகம். சோ அடர்த்தி கூடிய நீர் கீழே மேல ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னு ஒப்போம். சரியா? மேல உறைந்திருக்கு, நீர் உறைந்திருக்கு. அப்ப உறைந்த நிலையில் காணப்படுகின்ற பனிக்கட்டி. அப்ப மேல பனிக்கட்டி இருக்கும். அப்ப இது பனிக்கட்டி. மேல பனிக்கட்டி, கீழே நீர் எப்படி இருக்கும்? திரவ நிலையிலே இருக்கும். சரியா? கீழே நீர் திரவ நிலை. அப்ப கீழே அங்கிகள் வாழக்கூடியதா இருக்குமா இல்லையா? எல்லா அங்கிகளும் வாழ்ந்துகிட்டு இருக்கும். தாவரங்களோ விலங்குகளோ எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கும். சரிதானே? அப்ப அடர்த்தி. அப்ப நீரின் அடர்த்தி எப்ப அதிகம்? 4 பாகை சீல அதிகம். 4 பாகை சீயை விட வெப்பநிலை அதிகரிச்சாலும் அல்லது குறைச்சாலும் அடர்த்தி குறையதான் போகுது.
அடர்த்தி குறையதான் போகுது. முனைவுத்தன்மைக்கு சரி, அயனாக்கல் தன்மை இல்ல. சோ வீக்கத்தை ஏற்படுத்தும் தன்மை ஒட்டற்பண்பு. அப்ப நீருக்கு பிணைவுக்குரிய நடத்தை இருக்கு, இதனால நீர் உயர் பிணைவு விசையும் ஒட்டற்பண்பு விசையும் காட்டும்னு பார்ப்போம். கேள்வி வரும்போது நாங்க பார்த்துருப்போம். சோ 13க்கு ஆன்சர் 2, 13க்கு ஆன்சர் 2. 14வது கேள்வி. ஓகே. தாவரங்களில் புவியீர்ப்புக்கு எதிராக கனியொப்புக்கள் மற்றும் போசணைக்கூறுகள் உட்பட நீரின் கொண்டு செல்லலுக்கான நேரடியான பண்பு. சோ ஆன்சர் நீருக்கு சரியா பிணைவுக்குரிய நடத்தை இருக்கு அப்படின்னு கதை பண்ணாங்க. பிணைவுக்குரிய நடத்தைக்கு காரணம் என்ன பிள்ளைகள்? பிணைவுக்குரிய நடத்தைக்கான காரணம் ஐதரசன் பிணைப்பு. இந்த ஐதரசன் பிணைப்புனால நீர் மூலக்கூறுகள் ஒன்றோடொன்று கவரப்பட்டு தானே இருக்கும், ஒன்றோடொன்று கவரப்பட்டு இருக்கும். அப்ப ஐதரசன் பிணைப்புனால நீர் மூலக்கூறுகள் ஒன்றோடொன்று கவரப்பட்டு இருக்கும். போர்டை கொஞ்சம் கிளீன் பண்ணுவோம். சரி, அப்ப நீர்ல பிணைவுக்குரிய நடத்தை இருக்குன்னு சொல்றோம். பிணைவுக்குரிய நடத்தை இருக்கு. அப்ப நீர்ல பிணைவு விசை இருக்கு. அப்ப பிணைவு விசை என்றால் என்ன? ஒரே மூலக்கூறுகளுக்கு இடையில காணப்படுற விசை பிணைவு விசை. அப்ப நீர் மூலக்கூறுக்கும் இடையில என்ன விசை இருக்கு? பிணைவு விசை இருக்கு. பிணைவு விசைக்கான ரீசன் என்ன? ஐதரசன் பிணைப்பு. சரியா? ஐதரசன் பிணைப்பு. அப்ப ஐதரசன் பிணைப்புனால நீர் மூலக்கூறுக்கு பிணைவு விசை இருக்கு. ஒட்டற்பண்பு விசைனா என்ன? ஒட்டற்பண்புனா என்ன? வேறுபட்ட மூலக்கூறுகளுக்கு இடையிலான கவர்ச்சி விசை. அப்ப பிணைவினா ஒரே மூலக்கூறுக்கு இடையிலான கவர்ச்சி விசை, நீர் மூலக்கூறுக்கும் இடையிலான கவர்ச்சி விசை. ஒட்டற்பண்புனா நீர் மூலக்கூறுக்கும் காழ்கலனின் சுவருக்கும் இடையிலான கவர்ச்சி விசை. நீர் மூலக்கூறுக்கும் காழ்கலனின் சுவருக்கும் இடையிலான கவர்ச்சி விசை. சரியா? அப்ப இந்த நீருக்கு உயர் பிணைவு விசையும் உயர் ஒட்டற்பண்பும் விசை இருக்கிறதால நீர் ஒரு சிறந்த கொண்டு செல்லல் ஊடகமாக செயற்படும் அப்படின்னு நீங்க படிச்சீங்க. சரியா? அப்ப தாவரங்கள்ல புவியீர்ப்புக்கு எதிராக நீரும் நீரில் கரைந்த பதார்த்தங்களும் காழ்கலனின் ஊடாக கொண்டு செல்லப்படுறதுக்கு அடிப்படையான இயல்பு என்னது? நேரடியான பண்பு என்னது? நீர் மூலக்கூறுகளுக்கு இடையிலான பிணைவு. சோ ஆன்சர் 4. அப்ப நீர் மூலக்கூறுகள் ஒரு தொடர்ச்சியான நிரலாக கொண்டு செல்லப்படும். நீர் மூலக்கூறுகள் பிரேக் ஆகி போகுமா அல்லது கண்டினியூஸ் கொலமா போகுமா? தொடர்ச்சியான ஒரு நிரலாக தான் போகும். தொடர்ச்சியான நிரலாக போறதுக்கான ரீசன் என்ன பிள்ளை? தொடர்ச்சியான நிரலாக போறதுக்கான ரீசன் நீர் மூலக்கூறுகள் இல்ல பிணைவு இருக்கு. அந்த பிணைவுக்கான காரணம் ஐதரசன் பிணைப்பு. அப்ப நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில் உள்ள பிணைவு தான் ஆன்சர். 14க்கு. 15 நீரின் உயர் ஆவியாதல் வெப்பம். அப்ப நீருக்கு இன்னும் ஒரு இயல்பு. அப்ப 2வது இயல்பு சொல்றோம். அப்ப 1வது பிணைவுக்குரிய நடத்தை, 2வது வெப்பநிலை மிதமாக்கும் ஆற்றல், 3வது என்ன சொன்னாங்க? உறையும் போது விரிவடைதல் பார்த்தாச்சு. அடுத்தது பல்பதார்த்த கரைப்பானாக செயற்படுறது, அதுவும் பார்த்தாச்சு. இப்ப வெப்பநிலை மிதமாக்கும் ஆற்றல் பார்க்கணும். இந்த வெப்பநிலை மிதமாக்கும் ஆற்றல் இருக்கிறதால நீர் கொண்ட தொகுதிகள் சரியா வெப்ப தளம்பல்ல இருந்து பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. நீர் ஒரு வெப்ப தாங்கியாக தெர்மோ பஃபராக செயற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நீருக்கு உயர் தன்வெப்பம் இருக்கு அப்படின்னா என்ன? ஒரு குறித்த ஒரு வெப்பநிலை அதிகரிக்கிறதுக்காக அதிக சக்தியை கொடுக்கும், அல்லது வெப்பநிலை குறைக்கிறதுக்காக அதிக சக்தியை வெளியிடும். ஏன்னா ஓரளவு வெப்பநிலை அதிகரிக்க செய்வதற்காக அதிகளவு சக்தியை உறிஞ்சும்,
ஓரளவு வெப்பநிலை இழக்கணும்னா அதிக அளவு சக்தி என்ன செய்யும்? வெளிவிடும். வெளிவிடும். ஒன்னாவது. உயர் ஆவியாதல் வெப்பம்னா ஏன்னா குறைந்தளவு நீரிழப்புடன் அதிகளவு வெப்ப சக்திய குறைந்தளவு நீரிழப்புடன் அதிகளவு வெப்ப சக்திய என்ன செய்யும்? வெளிவிடும். அப்ப வியர்வை ஆவியாகி எங்களது தோல்ல இருக்கணும் வெப்பம். இந்த வியர்வை ஆவியாகி போகணும்னா எங்க உடல்ல இருந்து அதிகளவு வெப்ப சக்தியை நுகர்ந்துட்டு அந்த வியர்வை ஆவியாகி போகும். சோ எங்க உடல் குளிர்ச்சி அடையும். அதே மாதிரி தாவரங்கள் ஆவியுறுப்பு நடக்குதுன்னா தாவர உடல் கூலா இருக்கும். தாவர உடல் கூலா இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். அப்ப நீரின் உயர் ஆவியாதல் வெப்பம். உயிர் தொகுதிகளில் நீரானது வெப்பத்தாங்கியாக தொழிற்பட உதவும். நீர் ஒரு வெப்பத்தாங்கியாக தொழிற்பட உதவுறதுக்கு காரணமான இயல்பு உயர் தன் வெப்பம். சரியா? உயர் தன் வெப்பம். அப்ப வியர்வை ஆவியாகி போகும்போது உங்க உடல் குளிர்ச்சி அடையும். வியர்வை ஆவியாகி போகும்போது அதிகளவு நீரிழப்பா குறைந்தளவு நீரிழப்பு. சோ குறைந்தளவு நீரிழப்புடன் அங்கியானது மிகை சூடேற்றத்திலிருந்து தடுக்கப்படுறதுதான் உயர் ஆவியாதல் வெப்பத்திட அனுகூலம். அப்ப முதலாவது குற்றுப்பில உயிர் தொகுதிகளில் நீரானது வெப்பத்தாங்கியாக தொழிற்பட உதவும். அது எதற்கான பண்பு? உயர் ஆவியாதல் வெப்பத்துக்கான ஒரு அனுகூலம் அது. சரியா? உயர் ஆவியாதல் வெப்பம் காரணமாக அதன் அடர்த்தி குறைக்கப்படும். ஆவியாதல் வெப்பம் காரணமாக அடர்த்தி குறைக்கப்படுவதல்ல. அப்ப உறையும் போது விரிவடைதல்னாலதான் அடர்த்தி 4 பாகைசியில அதிகமா இருக்கும். 4 பாகைசி விட கூடினால குறைஞ்சாலும் அடர்த்தி குறையும். அப்ப உயர் ஆவியாதல் வெப்பம் காரணமாக ஒரு அங்கி குறைந்தளவு நீரிழப்புடன் குறைந்தளவு வெப்ப சக்தியை வெளிவிட முடியும். குறைந்தளவு நீரிழப்புடன் அதிகளவு வெப்ப சக்தியை வெளிவிட முடியும். குறைந்தளவு வெப்ப சக்தியை வெளிவிட முடியும். பில. அடுத்து மிகை சூடேற்றத்திலிருந்து அங்கேயே பாதுகாக்கும். மிகை சூடேற்றத்திலிருந்து அங்கேயே பாதுகாக்கிறது தான் ஆன்சொல்லுக்கு வரப்போகுது. சரியா? அப்ப குறைந்தளவு நீரிழப்புடன் அங்கேயொன்று மிகை சூடேற்றத்திலிருந்து பாதுகாக்கப்படும். ஐந்தாவது, அப்ப உயர் ஆவியாதல் வெப்பம் மாத்திரமே வெப்பநிலை மிதமாக்குவதற்கு பங்களிப்பு செய்யும். உயர் ஆவியாதல் வெப்பமும் உயர் தன் வெப்பமும் ரெண்டும் பங்களிப்பு செய்யும் அங்கின்ற வெப்பநிலை மிதமாக்கும் ஆற்றல் என்ற பண்புல. சரிதானே? ரைட். அப்ப 15க்கு ஆன்சர் 4. 15க்கு ஆன்சர் 4. 16 நாங்க கதைச்சோம் முதல்ல. நீரும் கனியுப்புக்கள் போன்ற நீரில் கரைந்துள்ள பதார்த்தங்களும் தொடர்ச்சியான நிரலாக புவியீர்ப்புக்கு எதிராக காலினூடாக கொண்டு செல்லப்படுறதுக்கு காரணமான நீரின் பிரதான இயல்பு. காலினூடாக நீரும் நீரில் கரைந்த பதார்த்தங்களும் கொண்டு செல்றதுக்கான பிரதான பண்பு எதுனா நீரின் பிணைவுக்குரிய நடத்தையினாலதான் நீர் ஒரு சிறந்த கொண்டு செல்லல் ஊடகமாக செயற்படுகிறது. சோ ஆன்சர் 16க்கு 4. 16க்கு 4. 17. அப்ப நீரின் இயல்புகள் தொழிற்பாடுகள் தொடர்பான சரியான சேர்மானம். சரியா? அப்ப அயன் தன்மை குளுக்கோஸ் நீரில் கரைதல். குளுக்கோஸ் என்பது அயன் தன்மை அல்ல, முனைவுத்தன்மை உள்ள மூலக்கூறு. அப்ப குளுக்கோஸ் முனைவுத்தன்மை உள்ள மூலக்கூறுன்னு எழுதி வைங்க நீங்க. சரியா? பில. இரண்டாவது, உறையும் போது விரிவடைதல். 0 பாகைசியில் உயர்வான அடர்த்தி. நீங்க எழுதி வைக்கணும் 4 பாகைசியில் உயர்வான அடர்த்தி. 4 பாகைசியில் உயர்வான அடர்த்தி எழுதி வைக்கணும். நாலு பாகைசியில தான் உயர்வான அடர்த்தி நீருக்கு. 3, உயர் தன் வெப்பம் தாவர உடல் மேற்பரப்பை குளிர்வித்தல். உயர் தன் வெப்பம்னால தாவர உடல் மேற்பரப்பு குளிருமா? உயர் ஆவியாதல் வெப்பம்னால தாவர உடல் மேற்பரப்பு குளிருமா? உயர் ஆவியாதல் வெப்பம்னாலதான் தாவர உடல் மேற்பரப்பு குளிரும். சோ 3வது பிழை. உயர் மேற்பரப்பில் விசை. எஸ், அந்த கதையை நான் கதைக்கணும். நீருக்கு உயர் பிணைவு விசை இருக்கு. நீருக்கு உயர் பிணைவு விசை வந்ததுக்கான காரணம் என்ன? ஐதரசன் பிணைப்பு. இந்த உயர் பிணைவு விசைனால நீர் ஒரு படலமாக இருக்கும். படலம்னா எப்படி பிள்ளைகள்? எப்படி? சரியா? வாட்டர் ஃபில்ம்னு சொல்றது.
அப்ப நீர் மூலக்கூறுகள் மேல ஒரு நீர் மூலக்கூறுகள் அப்படியே ஒரு படலமாக, சரியா? அடுத்து கீழே நீர் மூலக்கூறுகள் படலமாக இருக்கும். மேலுள்ள நீர் மூலக்கூறுகள் கீழே உள்ள நீர் மூலக்கூறுகளை கவர்ச்சி விசையில இழுக்கும். அப்ப இப்படி சொல்லுவோம். அப்ப இதெல்லாம் மேல உள்ள ஒரு நீர் படலம், கீழே உள்ள நீர் படலம். சோ இவங்க ரெண்டுக்கு பேத்துக்கும் இடையில கவர்ச்சி விசை, சரியா? இங்க அப்படியே கவர்ச்சி விசை இருக்கும். கவர்ச்சி விசை இருக்கிறதால நீர் ஒரு படலம் மாதிரி இருக்கும். இந்த கவர்ச்சி விசை காரணம் பிணைவு தானே, பிணைவுக்கு காரணம் ஹைட்ரஜன் பிணைப்பு தானே, அந்த கதை சரி. சோ நீர் ஒரு படலம் 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 படலமாக இருக்கும். இருக்கிறதால நீர் சறுக்கி போன்ற பூச்சிகளால நீர் மேற்பரப்பின் மீது என்ன செய்ய முடியும்? நடக்க முடியும். அப்ப உயர் மேற்பரப்பில் விசை, நீர் சறுக்கி நீர் மேற்பரப்பில் நடத்தல். சோ ஆன்சர் 4 தானே. 5வது ஒட்டற்பண்பு. குளிர்காலங்களில் துருவப்பகுதி நீர்நிலைகள்ல அங்கிகள் தப்பி பிழைத்தல். குளிர்காலங்கள்ல துருவப்பகுதி நீர்நிலைகள் அங்கிகள் தப்பி பிழைக்கிறதுக்கு உதவுகின்ற நீர் இந்த சிறப்பியல்பு அல்லது பண்பு என்னது? உறையும் போது விரிவடைதல். சரியா? உறையும் போது விரிவடைதல். 18வது கேள்வி. அங்கிகளுக்கு நீரின் பௌதிக ரசாயன பண்புகளின் முக்கியத்துவம் தொடர்பான பின்வரும் கூற்றுகள் சரியானது இது. அங்கிகளுக்கு நீரின் பௌதிக ரசாயன பண்புகளின் முக்கியத்துவம் தொடர்பான பின்வரும் கூற்றுகள் சரியானது. தாவரங்களில் நீர் கனிவுப்புகளை அகற்றுவதற்கு உயர் மேற்பரப்பில் விசை முக்கியமானதாகும். இல்ல, உயர் பிணைவு விசை முக்கியமானதாகும். சோ குற்றுப்பில. அப்ப உயர் மேற்பரப்பில் விசை நாங்க எதுக்கு கதப்போம்? உயர் மேற்பரப்பில் விசை எதுக்கு கதப்போம்னா நீர் சறுக்கிகள் போன்ற பூச்சிகள் நீர் மேற்பரப்பில் நடக்கிறதுக்கு. நிலத்துக்குரிய விலங்குகளின் உடல் மேற்பரப்பை குளிர்விப்பதில் உயர் தன்வெப்பம் ஆதரவாக இருக்கிறது. நிலத்துக்குரிய விலங்குகளின் உடல் மேற்பரப்பை குளிர்விப்பதில் உயர் தன்வெப்பமா? வியர்வை ஆவியாகி போகணும்னா ஆவியாதல் வெப்பம், உயர் ஆவியாதல் வெப்பம். சொப்பில. குளுக்கோசு போன்ற முனைவுத்தன்மை உள்ள மூலக்கூறுகள் நீரில் கரையக்கூடியதாக இருத்தல். எஸ், சரியா? குளுக்கோசு போன்ற முனைவுத்தன்மை உள்ள மூலக்கூறுகள் நீரில் கரையக்கூடியதாக இருக்கிறது பௌதிக ரசாயன பண்புகள். 5 குளிர்காலங்களில் துருவ பகுதியில் உள்ள நீர்நிலைகளில் அங்கிகள் தப்பிப்பிழைப்பதற்கு நீரின் உருகலின் மறைவெப்பம் உதவுறது இல்ல. ரைட்? சோ ஆன்சர் 18க்கு 4. சரியா? ஓகே. 19வது கேள்வியிலிருந்து சேதன சேர்வைகளுக்கு வர்றோம். சரியா? முதலாவது சேதன சேர்வை கார்போஹைட்ரேட் தானே. கார்போஹைட்ரேட்டை பத்தி பார்ப்போம் நாங்க கொஞ்சம். கார்போஹைட்ரேட் அப்ப இனி கொஞ்சம் நாங்க பார்த்துட்டு போவோம். அப்ப கார்போஹைட்ரேட் அப்ப கார்போஹைட்ரேட்ட மூலக சேர்க்கை எப்படி இருக்கும்? கார்பன், ஐதரசன், ஆக்சிஜன். சகல கார்போஹைட்ரேட்டுகளையும் ஆக்கக்கூற்று மூலகங்கள் CHO தான். கார்பன் ஐதரைட்டுகள்னு சொல்லுவாங்க. கார்பன் ஐதரைட்டுகள் இது H-க்கு O விகிதம் நீரில் உள்ளதை போல் 2:1 அப்படின்னு இருக்கும். ஏன்னா H-க்கு O விகிதம் நீரில் உள்ளதை போல் 2:1 இருக்கும். எல்லா கார்போஹைட்ரேட்டுகளும் H-க்கு O விகிதம் நீரில் உள்ளதை போல் 2:1 இருக்குமா அப்படின்னா இல்ல. ஏன்னா ஒரே ஒரு விதிவிலக்கு உங்களுக்கு நோட்ல இருக்கு, டீஆக்சிரைபோஸ். அப்ப இந்த டீஆக்சிரைபோஸ்ல சூத்திரம் எப்படி இருக்கும்? C5H10O4. அப்ப இங்க 5க்கு 2 மார்க் தான் இருக்குது H-க்கு O விகிதம். சரியா? ஓகே. கார்போஹைட்ரேட் பொது சூத்திரம் என்ன? CxH2O முழுவதின் Y சொல்லுவோம். CxH2O முழுவதின் Y அப்படின்னு சொல்லுவோம். CxH2O முழுவதின் Y. அப்ப கார்போஹைட்ரேட்டுகள் 3, ஒரு சக்கரைட், இரு சக்கரைட், பல்சக்கரைட்டுகள். அப்ப ஒரு சக்கரைட்டுகளும் இரு சக்கரைட்டுகளும் இனிப்பு சுவையுடையவை, நீர்ல கரையும், பளிங்காக்கலாம். ஏன்னா அப்ப ஒரு சக்கரைட்டுகள் அனைத்தும் தாழ்த்தும் வெல்லம், இரு சக்கரைட்ல மோல்டோஸும் லாக்டோஸும் தாழ்த்தும் வெல்லம், சுக்ரோஸ் ஒரு தாழ்த்தா வெல்லம் தானே. அப்ப ஒரு சக்கரைட்ல யார் இருக்கா? குளுக்கோஸ் இருக்கு,
ஃப்ரக்டோஸ் இருக்கு, கேலக்டோஸ். அப்ப பல்சக்கரைட்டுகள் வந்து நாங்க வெல்லம்னு சொல்ல மாட்டோம். அப்ப கார்போஹைட்ரேட்டுகளை பிரதானமா ரெண்டா பிரிக்கலாம். ரெண்டா பிரிக்கிறேன்னா எப்படி பிரிப்போம்? வெல்லங்கள், பல்சக்கரைட்டுகள். இதுல ஒரு சக்கரைட்டும் இரு சக்கரைட்டும் வெல்லங்கள், ஒரு சக்கரைட்டும் இரு சக்கரைட்டும் வெல்லங்கள்னு பிரிப்போம். சரியா? பின்வருவற்றுள் மிகச்சிறிய கார்போஹைட்ரேட் சேர்வை எது? மிகச்சிறிய கார்போஹைட்ரேட் சேர்வைனா நீங்க பார்க்கணும், அதுல ஒரு சக்கரைட் இருக்கான்னு பார்க்கணும். சரியா? ஒரு சக்கரைட் இருக்கான்னு பார்க்கணும். அப்ப ஒரு சக்கரைட்ல உங்களுக்கு என்னென்ன தெரியும்? ஒரு சக்கரைட். அப்ப ஒரு சக்கரைட்ட மூலக்கூற்று சூத்திரம் CnH2O முழுவதினேன். CnH2O முழுவதினேன். இதனே ஒரு சக்கரைட் CnH2O முழுவதினேன். அப்ப ஒரு சக்கரைட்ல 3 கார்பன் வெள்ளத்திலிருந்து 7 கார்பன் வெள்ளம் வரைக்கும் நாங்க இங்க படிப்போம். என்ன? அப்ப கார்பன் எண்ணிக்கை 3ல இருந்து மாறுபடும் அப்படின்னு பார்ப்போம் நாங்க. அப்ப ட்ரையோஸ்க்கு ஒரு உதாரணம் என்னது? ட்ரையோஸ்க்கு உதாரணம் கிளிசரால்டிஹைட் ஒரு உதாரணம். 3 கார்பன் வெள்ளத்துக்கு ஒரு உதாரணம் கிளிசரால்டிஹைட். டெட்ரோஸ்க்கு ஒரு உதாரணம் எரித்ரோஸ். 4 கார்பன் வெள்ளத்துக்கு உதாரணம் எரித்ரோஸ். 5 கார்பன் வெள்ளத்துக்கு ரைபோஸ், ரிபியூலோஸ், டிஆக்சிரைபோஸ் எல்லாம் உதாரணம். 6 கார்பன் வெள்ளத்துக்கு ஃபேமஸ் உதாரணம் 3 இருக்கு, குளுக்கோஸ், கெலக்டோஸ், ஃப்ரக்டோஸ். அப்ப அதுல முதலாவது போஸ்போகிளிசரால்டிஹைட் என்னது உங்களுக்கு தெரியுமே? போஸ்போகிளிசரால்டிஹைட்ன்றது PGA. போஸ்போகிளிசரைட் PGA எப்ப வரும்? கெல்வின் வட்டத்தின் முதலாவது விளைபொருள் யாருல? C3 தாவரங்கள்ல கெல்வின் வட்டத்தின் கார்பன் பதித்தல்ல வர்ற முதலாவது விளைபொருள் தான் இந்த PGA. இது கார்போஹைட்ரேட் வடிவம் அல்ல. சரியா? அப்ப கெல்வின் வட்டத்தின் போது தோற்றுவிக்கப்படுகின்ற முதலாவது கார்போஹைட்ரேட் வடிவம் எது? கெல்வின் வட்டத்தின் போது தோற்றுவிக்கப்படுகின்ற முதலாவது கார்போஹைட்ரேட் வடிவம் எதுனா G3P. சரியா? கெல்வின் வட்டத்தின் போது தோற்றுவிக்கப்படுகின்ற முதலாவது கார்போஹைட்ரேட் வடிவம் எது? G3P. கிளிசரால்டிஹைட் 3-phosphate. சரியா? அப்ப 3-phosphoglycerate தான் நாங்க எழுதுவோம். 3PGA எழுதுவோம். அப்ப இது ரெண்டுமே கார்போஹைட்ரேட் வடிவம் இல்ல பிள்ளைகள். அப்ப ஒளித்தோப்பின் போது தோற்றுவிக்கப்படுகின்ற முதலாவது கார்போஹைட்ரேட் வடிவம் G3P. ஒளித்தோப்பின் போது தோற்றுவிக்கப்படுகின்ற C3 தாவரங்கள்ல ஒளித்தோப்பின் போது தோற்றுவிக்கப்படுகின்ற முதலாவது உறுதியான சேர்வை தான் 3PGA. உறுதியான சேர்வை, கார்போஹைட்ரேட் அல்ல. கெல்வின் வட்டத்தின் போது தோற்றுவிக்கப்படுகின்ற முதலாவது கார்போஹைட்ரேட் சேர்வை எது? 3 கார்பன் சேர்வை ஒன்று G3P, கிளிசரால்டிஹைட் 3-phosphate. நான் ட்ரையோஸ்க்கு உதாரணம்னு சொன்னேன் தானே, என்னன்னு? கிளிசரால்டிஹைட் ஒரு பெருதி தான் கிளிசரால்டிஹைட் 3-phosphate. அசிட்டால்டிஹைட் தெரியுமா உங்களுக்கு? அசிட்டால்டிஹைட் எங்க உருவாக்கப்படும்? எத்தைல் ஆல்கஹாலுக்குரிய நொதித்தலின் போது உருவாக்கப்படும். பைருவேட் மூலக்கூறு இருக்கும் தானே? பைருவேட் மூலக்கூறு ஒரு மூலக்கூறு CO2 ரிலீஸ் பண்ணி அசிட்டால்டிஹைட்டை தோற்றுவிக்கும். அவங்க எழுதி விட வேண்டாம், அதை எழுதி விடுற, நீங்க எழுதி வைங்க. சரியா? அப்ப குளுக்கோஸ் கிளைகோபாப்பின் போது என்னது தோற்றுவிக்கும்? பைருவேட்டை தோற்றுவிக்கும். பைருவேட் 3 கார்பன் சேர்வை. இந்த பைருவேட் ஒரு கார்பன் ஆக்சைடை ரிலீஸ் பண்ணி என்னது தோற்றுவிக்கும்? கிளிசரால்டிஹைட்டை தோற்றுவிக்கும். அசிட்டால்டிஹைட்டை தோற்றுவிக்கும். சரியா? அசிட்டால்டிஹைட். அசிட்டால்டிஹைட் தோற்றும். இந்த அசிட்டால்டிஹைட் தான்
எத்தைல் ஆல்கஹாலை உருவாக்கும். எத்தைல் ஆல்கஹாலை உருவாக்கும். அப்ப இங்க ஏடிபி தோன்றுமா? எஸ், ஏடிபி தோன்றும். வேற NADH தோன்றும். NADH தோன்றும். சரியா? அப்ப ஏடிபில இருந்து தான் தோன்றும். அப்போ ஒரு குளுக்கோஸ கருதுனா 2 பைருவேட். சரியா? ஒரு குளுக்கோஸ கருதுனா 2 பைருவேட். சோ 2 அசிட்டல்டிஹைட், 2 CO2, 2 எத்தைல் ஆல்கஹால், 2 NADH. 2 NADH எங்க இருந்து தோன்றும்? 2 NAD பிளஸ்ல இருந்து தோன்றும். அப்ப ஏடிபி எத்தனை? தேரிய விளைவு 2. அப்ப தேரிய விளைவு 2 மட்டும் நாங்க போடுவோம். 2 ADP அசேதன பொஸ்பேட்டை சேர்த்துக்கிட்டு ஏடிபி 2 ATP ஆகும். அப்படிதான் அந்த அசிட்டல்டிஹைட் அசட்டால்டிஹைட் இருக்கு. NADH என்பது ஒரு துணை நொதியம், ஒரு நியூக்ளியோடைடு. ஏன்னா NADH என்பது ஒரு தாழ்த்தப்பட்ட துணை நொதியம் எழுதி வைங்க. தாழ்த்தப்பட்ட துணை நொதியம். சரியா? 5வது எரித்ரோஸ் 4 கார்பன் சேர்வை. 4 கார்பன் சேர்வை. 20வது கேள்வி. சரியா? 20வது கேள்வி. அப்ப தரப்பட்ட கட்டமைப்பு ஒரு வெள்ளமாகும். இதனால் ஆக்கப்படும் கட்டமைப்பு பின்னொற்றில் எது? அப்போது 5 கார்பன் சேர்வையா? எஸ். 1 2 3 4 5 கார்பன் இருக்கு. 5 கார்பன் சேர்வை அது என்னது? ரைபோஸா வேற எதுமா? ரைபோஸ் இல்லது. ஒழுங்கா பாருங்க, நீங்க அதுல உள்ள ஆக்சிஜன் எண்ணிக்கை, ஒரு ஆக்சிஜன் குறைவா இருக்கு. சரியா? ஒரு ஆக்சிஜன் குறைவா இருக்கு. சோ அது என்னது? அப்ப உங்களுக்கு தந்திருக்கிறது டீஆக்சிரைபோஸ். அப்ப டீஆக்சிரைபோஸ் என்னத்தை உருவாக்கும்? DNA உருவாக்கும். DNA ஆக்கக்கூறு. அப்ப DNA உருவாக்கும். DNA உருவாக்குறது. அப்ப நேரடி. அப்ப 20க்கு ஆன்சர் 2வது. அப்ப ஏடிபில காணப்படுற ஏடிபி என்னென்ன சேர்ந்து ஏடிபி உருவாக்கும்? ஒரு ரைபோஸ் இல்லம். ஞாபகம் வைக்கணும். சரியா? இந்த DNA தவிர ஏனைய நியூக்ளியோடைட்ஸ்ல எல்லாம் இருக்கிறது. DNA தவிர்த்து ஏனைய நியூக்ளியோடைட்ஸ்ல எல்லாம் இருக்கிறது. என்ன தெரியுமா பிள்ளைகள்? ரைபோஸ் இல்லம். அப்ப டிஎன்ஏல மட்டும்தான், அல்லது டிஆக்சிரைபோ நியூக்ளியோடைட்ல மட்டும்தான் டிஆக்சிரைபோஸ் இல்லம் இருக்கு. ஏனைய நியூக்ளியோடைட்ஸ் எல்லாத்துலயும் என்ன வெல்லம் இருக்கும்? ரைபோஸ் செல்லம் இருக்கும். அப்ப ஏடிபில ஒரு ரைபோஸ் செல்லம், ஒரு அடினின் நைதரசன் மூலம், ஒரு 3 பாஸ்பேட் கூட்டம். என்ன? 3 பாஸ்பேட் கூட்டம். அப்ப ஏடிபி எப்படி இருக்கும்? இது அழிப்போம். என்ன? அப்ப ஏடிபி ஒண்ணு இப்படிதான் இருக்கும். ஒரு ரைபோசெல்லம், ஒரு நைதரசன் மூலம். இந்த நைதரசன் மூலம் என்னது? அடினின் நைதரசன் மூலம் 3 பாஸ்பேட் கூட்டம். இதுல ஏடிபி, இது ஏடிபி. அப்ப டிஎன்ஏ அங்க காணப்படுறது டிஆக்சிரைபோஸ் இல்லம். ஆர்என்ஏல காணப்படுறது ரைபோஸ் இல்லம். எஃப்ஏடி என்பது ஒரு துணை நொதியம். சோ அதுவும் ஒரு நியூக்ளியோடைட்னா அங்க இருக்கிறது என்ன பிள்ளைகள்? ரைபோஸ் இல்லம். சுக்ரோஸ்ல அப்ப அங்க தந்திருக்கிற டிஆக்சிரைபோஸ் தானே. டிஆக்சிரைபோஸ் 5 கார்பன் சேர்ந்து சுக்ரோஸ் உருவாக்குது. 6 கார்பன் சேர்ந்து தானே சுக்ரோஸ் உருவாக்கும். 6 கார்பன் வெல்லமான குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் சேர்ந்து தான் சுக்ரோஸ் உருவாகும். சோ ஆன்சர் 20க்கு 2. சரியா? 21 நீர், திரும்பவும் நீர் வருது. பூமியில் உயிர் வாழ்க்கை பேணப்படுவது தொடர்பான நீரின் பிரதான இயல்புகள், அதனால் விளையும் தொழிற்பாடுகள் பற்றிய தொடர்புகளில் தவறானது. அப்ப பிரதான இயல்புகள் இங்கிட்டு தொழிற்பாடுகள். முதலாவது பிணைதல் நடத்தை. நீர் சறுக்கி போன்ற பூச்சிகளுக்கு நீர் மேற்பரப்பு வாழிடம். இந்த பிணைதல் நடத்தையினாலதான் மேற்பரப்பில் விசை வருது. ஏன்னா மேற்பரப்பில் விசைனாலதான் நீர் சறுக்கி போன்ற பூச்சிகள் நீர் மேற்பரப்புல வாழக்கூடியதா இருக்கும்.
சரியா? ரெண்டாவது பாப் பிணைதல் நடத்தை சூழல் வெப்ப குருதி உள்ளவற்றில். சூழல் வெப்ப குருதி உள்ளதுன்னா யார்? சூழல் வெப்ப குருதி உள்ளதுன்னா யார்? குருதி சுற்றோட தொகுதி இருக்கணும். அங்க குருதி சுற்றோட தொகுதி உள்ள இல்ல, ஆவேசையும் மெமேலியாவையும் தவிர்த்து, ஆவேஸ் மெமேலியாவையும் தவிர்த்து சுற்றோட தொகுதி உள்ள ஏனைய அனைத்துமே சூழல் வெப்ப குருதி உள்ளதுதான். இந்த ஆவேசம் மெம்மேலியாவும் இளஞ்சூட்டு குருதி வெப்பம் உள்ளாங்கிகள், இளஞ்சூட்டு குருதி வெப்பம் உள்ளாங்கிகள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்ப பிணைதல் நடத்தையினால உடல் வெப்பநிலை பெருமளவில் வேறுபடல் அப்படின்னு சொல்லப்படுது. பிள்ளைகள், உடல் வெப்பநிலையை பெருமளவு வேறுபடுறதுக்கும் பிணைதல் நடத்தைக்கும் இடையில தொடர்பு இல்லை. 3, மிதமான வெப்பநிலையை பேணும். அப்ப நெய்யரி குழாயினோடு புவியீர்ப்பின் வழியே தொகையான கடத்தல் நிகழுதல். ஏன்னா அப்ப வெப்பநிலை பேன்றதும் கடத்தலுக்கும் இடையில தொடர்பு இல்லை. உறைதலினால் விரிவடைதல். ஏன்னா எக்ஸ்பான்ஷன் அப்போன் ஃப்ரீசிங். உறைதலினால் விரிவடைதல். குளிர்காலங்கள்ல நீர்நிலைகள் முற்றாக பனிக்கட்டியாக உறைந்து விடுவதில்லை. அதனை உறையாது, உறையாது, அப்படி இருக்கும். மேல பனிக்கட்டி இருந்தாலும் கீழே 4 பாகை சீல. எத்தனை பாய் சீல? 4 பாய் சீல நீர் திரவ நிலையிலே இருக்கும். 5வது, சிறந்த பல்திறன் கொண்ட கரைப்பான். லைசோசைம் போன்ற சேதன புரத மூலக்கூறுகள் நீரில் கரைதல். அப்ப லைசோசைம் கரைகிறதுக்கான காரணம் முனைவுத்தன்மையும் அயன் தன்மையும். சோ ஆன்சர் ஒண்ணு இருக்கு, 4வது ஆன்சர். சரியா? 4வது ஆன்சர். ரைட். அப்ப 21 MCQ வரைக்கும் நாங்க பார்த்துட்டோம். 21 MCQ வரைக்கும் பார்த்துட்டோம். அடுத்து நாங்க பார்க்க போறது 22ல இருந்து பார்த்துட்டு போவோம். அப்ப 22ல இருந்து நாங்க எப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் திரும்ப? அப்ப இந்த கிளாஸ் எப்ப இருக்கும்னு நான் உங்களுக்கு சொன்னேன். எப்ப இருக்கும்னு சொன்னேன்? மண்டே டு ஃப்ரைடே. அப்ப இன்னைக்கு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்னால உங்களுக்கு சாட்டர்டே போட்டு. அப்ப உங்களுக்கு மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் 9 to 10:30. சரியா? டைம் கூடனா நீங்க எனக்கு சொல்லலாம். சரியா? டைம் கூட மாதிரி எதுவும் ஃபீல் எதுவும் இருக்குமா? அந்த 1.5 hour 1 hour மாதிரி செய்வோமா அல்லது நீங்க ஒரு சஜஷன் ஒண்ணு தாங்க. சரியா? வேற அந்த கிளாஸ்ல உள்ள குறை நிறைகளை நீங்க சொல்லுங்க. அதை நாங்க ஃபியூச்சர்ல கரெக்ட் பண்ணிக்கிட்டு செய்யலாம். கவரேஜ் இஷ்யூ எதுவும் இருந்தாலும் சொல்லுங்க. சரியா? அப்படி ஒரு பிரச்சனை இருக்கும் நம்புறேன்னா, கவரேஜ் இஷ்யூ ஒன்றும். அப்ப இந்த கிளாஸ் ரூபா கூட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கண்டிப்பா சொல்லுங்க. ஷேர் பண்ணுங்க. சரியா? ஷேர் பண்ணுங்க. டவுட்ஸ் எதுவும் இருக்குமா இருந்தால் எனக்கு இந்த நம்பருக்கு மெசேஜ் ஒன்று தாங்க. 421-8454 421-8454 நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் ஒன்று தருவீங்க. சரியா? வாட்ஸ்அப்ல மெசேஜ் ஒன்று தந்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணலாம். ரைட். வேற எதுவும் சிக்கல் இருந்தா கதைக்கலாம். நீங்க மெசேஜ் ஒன்று தருவீங்க. சரியா? அதுல உங்களுக்கு நான் டவுட் கிளியர் பண்ணுவேன். டவுட் கிளியர் பண்றதுக்கான சான்ஸ் இருக்குமா இருந்தா கிளியர் பண்ணலாம், பிரச்சனை வராது. ரைட். அப்ப இப்படி ஒரு சேனல் ஒன்று இருக்கு, உங்களுக்கும் தெரியும். ஏன்னா அல்லது யூடியூப்ல நீங்க இந்த இப்படி சர்ச் பண்ணுவீங்களானே சரி, லெச்சுதன் சார்னு சர்ச் பண்ணாலும் சரியா, யூடியூப்ல நிறைய தியரி எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் இருக்கும். நிறைய பேப்பர், கிட்டத்தட்ட ஒரு 160-170 வீடியோ பப்ளிக்ல இருக்கும். எல்லாத்துக்கும் பார்க்கலாம். ஒட்டுமொத்தமா 460 வீடியோஸ் இருக்கு. சரியா? அப்ப சில வீடியோஸ் பே பண்ணி எடுக்க வேண்டி வரும். நீங்க அப்படி எதுவும் தேவைன்னா எனக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். சரியா? அப்ப யூடியூப்ல நீங்க தியரி வீடியோஸ் எதுவும் வேணுமா இருந்தா பார்க்கலாம். பேப்பர் டிஸ்கஷன் வீடியோ இருக்குமா இருந்தா பார்க்கலாம். சரியா? அப்ப யூஸ் பண்ணுங்க. நாங்க அப்ப எப்ப சந்திப்போம்? மண்டே சந்திப்போம். ரைட். அப்ப குட் நைட். உங்களுக்கு டவுட் எதுவும் இருந்தால் நீங்க எப்ப கேட்கலாம். நான் நீ பார்த்ததுல டவுட் எதுவும் இருக்குமா இருந்தால் கேட்கலாம். நான் மைக்க கலட்டி விட்டுறேன். ரைட்.